Biotechnology and its application chapter ஃபுல்லாக இன்னைக்கு ஒன் ஷாட்டில் டீட்டெயிலாக பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடி இருக்கிற பிரின்சிபல்ஸ் சாப்டரை முடிச்சிட்டிங்க. ஸோ இந்த சாப்டரு அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதனுடைய அப்ளிகேஷன் தான் இது. ரொம்ப ஒரு சிம்பிளான சாப்டர் தான். அதேமாரி மினிமம் 2 கொஸ்டின் இல்லை மேக்ஸிமம் 4 கொஸ்டின் வரைக்கும் கூட இதில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீட்டில். Biotechnology, as you have learned from previous chapter, essentially deals with the industrial scale production of biopharmaceuticals. இண்டஸ்ட்ரியல்னா அதிக லெவலில், சும்மா லேப் லெவலில் இல்லாமல் ஃபஸ்ட்டு லேப் லெவலில் தான் ப்ரொடக்ஷன் பண்ணி செக் பண்ணுவாங்க. அடுத்து லேப் லெவலில் இருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் ஸ்கேலில் கமர்ஷியலில் அதிகமாக குவான்டிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ப்ரொடக்ஷன் ஆஃப் பயோஃபார்மசூட்டிகல்ஸ், மெடிசின்ஸு, பயாலஜிக்கல்ஸ். மெடிசின்ஸை தவிர மீதி இருக்கிற நம்ம எல்லாத்தையுமே ஈவன் ஃபார்மசூட்டிகல்ஸ் கூட பயாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸ் கீழே தான் வரும். ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்க பயாலஜிக்கல்ஸ் போது மெடிசின்ஸை தாண்டி இருக்கிற மற்ற ப்ராடக்ட் இருக்கிறது அதுவுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிடி காட்டணும் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கம்ஸ் அண்டர் பயாலஜிக்கல்ஸில் தான். யூஸிங் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு மைக்ரோப்ஸ், நார்மலாக இருக்கிற மைக்ரோப்ஸ், ஒரு பாக்டீரியாவோ இல்லை வைரஸோ இல்லாமல் உனக்கு வந்து அதை ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் பண்ணுறாங்க ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி மூலிமா. இந்த பிரின்சிபல் சாப்டரில் படித்தது. மைக்ரோப்ஸ், ஃபங்கை, பிளான்ட்ஸ் அண்டு அனிமல்ஸ். த அப்ளிகேஷன் ஆஃப் பயோடெக்னாலஜி இன்க்ளூட்ஸ் தெராபட்டிக்ஸ்னால் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ். ஒரு டிசீஸை டயக்னோஸ் பண்ணால் அதை ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அப்போ தான் பேஷண்ட்டை வந்து க்யூர் பண்ண முடியும். ஸோ அதை ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ், டயக்னோஸ்டிக்ஸ், ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர், ப்ராசஸ்டு ஃபுட். இந்த ஜிஎம் கிராப்ஸ்ன்னு சொன்னாலும் அதே சேம் மீனிங் தான். ஜெனட்டிக்கலி மாடிஃபைனாலும் சேம் மீனிங் தான் ஃபார் அக்ரிகல்ச்சர், ப்ராசஸ்டு ஃபுட்டு. ஸோ நம்மளுக்கு வந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபைட்னா நம்மளுக்கு வந்து ப்ராடக்ட் வந்து ஈல்டு அதிகமாக இருக்கும். ஸோ ஃபார்மர்ஸுக்கு வந்து ப்ராஃபிட்டு அதிகமாக இருக்கும். அண்ட் டிசீஸ் ரெசிஸ்டண்ட்டாகவும் இருக்கும். பயோ ரெமிடியேஷன் பற்றி நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க. உயிர் மறு சீரமைப்பு, அதாவது என்னுடைய ரெமிடினாலே என்னென்னு உங்களுக்கு தெரியும். ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுனாக்கா அதை சொல்யூஷன் அது கண்டுபிடிக்கிறதா ரெமிடி. ஸோ அதேமாரி பயோ ரெமிடியேஷனை பயாலஜிக்கல் மெத்தட் மூலிமா, அதாவது இந்த பயோடெக்னாலஜி மூலிமா அதுக்கு உயிர் மறு சீரமைப்பு, அது உயிர் வழி சீராக்கம், தூய்மையாக்குதல் எல்லாமே சேம் மீனிங் தான். ஒரு ப்ராடக்ட்டு, ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா அதுக்கு சொல்யூஷன் எப்படி நம்ம பண்ணுறோமோ அதே மாதிரி தான் அது வந்து ஒரு பயாலஜிக்கல் ப்ராசஸில் பண்ணுறது. அதான் பயோ ரெமிடியேஷன். வேஸ்ட் ட்ரீட்மெண்ட்டு இருக்கிற நம்மளுக்கு நிறைய வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் ஃபார்ம் ஆகுது. ஸோ அதை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த வேஸ்ட்டையும் குறைக்கணும், ப்ளஸ் யூஸ்ஃபுல் ப்ராடக்ட் அதுலேருந்து ஏதாச்சும் கிடைக்கணும். அண்டு எனர்ஜி ப்ரொடக்ஷன், அதையே வச்சு நம்மளுக்கு தேவையான எனர்ஜியும் நம்மளுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். நிறைய வர பிளாஸ்டிக்ஸு, நிறையா எவ்வளோ ஒரு நாளைக்கு எவ்வளோ கார்பேஜஸ் நம்மளுக்கு கிடைக்குது, எவ்வளோ வேஸ்ட்டு ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது, எல்லாத்தையுமே யூஸ்ஃபுல்லாக ஒரு எனர்ஜி ப்ராடக்டாக ஃபார்ம் பண்ணணும். 3 critical research areas of biotechnology are providing the best catalyst in the form of improved organism, usually a microbe or pure enzyme. Best catalyst, catalystனாலே நீங்கள் கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க. ஒரு சப்ஸ்ட்ரேட்டை ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகணும். கேட்டலிஸ்ட் வந்து ரியாக்ஷனை வந்து ஸ்பீட் பண்ணும். பாசிட்டிவ் கேட்டலிஸ்ட்டு, நெகட்டிவ் கேட்டலிஸ்ட்டோட இருக்குது. பட் இங்கே வந்து நம்ம பாசிட்டிவ் கேட்டலிஸ்ட்டாக தான் கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ ரியாக்ஷனை ஃபாஸ்ட்டாக கேரி பண்ணும். இம்ப்ரூவ்டு ஆர்கனைசேஷன், யூஸ்வலி எ மைக்ரோப் ஆர் பியூர் என்சைம். என்சைம் வந்து நல்ல ஒரு பியூரிஃபைடு ஃபார்மில் இருந்தாலே அது வந்து உங்களுக்கு நம்மளுக்கு உடம்புல ஒரு டிசீஸ் இருந்தாலே அது க்யூர் பண்ணுறதுக்கோ, இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு இன்சுலின்ங்கிறது
நமக்கு வந்து ஒரு டயபெட்டிஸ் மெலிட்டஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது இல்லையா, ஸோ அந்தமாரி ப்ராடக்ட் இது. கிரியேட்டிங் ஆப்டிமல் கண்டிஷன்ஸ் த்ரூ இன்ஜினியரிங் ஃபார் எ கேட்டலிஸ்ட் டு ஆக்ட். ஒரு கேட்டலிஸ்ட் ஆக்ட் பண்ணணும்னா அதுக்கு ஆப்டிமல் கண்டிஷன்ஸ் இருக்கணும். டெம்பரேச்சர், பிஹெச் ப்ளஸ் அதனுடைய குவான்டிட்டி எவ்வளோ, கேட்டலிஸ்ட்டை படிச்சிருப்பீங்க கெமிஸ்ட்ரியில். ஸோ அந்த ஆப்டிமல் கண்டிஷன்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணணும். டவுன் ஸ்ட்ரீமிங் ப்ராசஸிங் டெக்னிக்ஸ் டு பியூரிஃபை தி ப்ரோட்டீன்ஸ் ஆர் ஆர்கானிக் காம்பவுண்ட். ஏற்கனவே நம்ம இப்போ இண்டஸ்ட்ரியல் ஸ்கேலில் ப்ரொடக்ஷன் பண்ணதை டவுன் ஸ்ட்ரீம்னா அதை தான் பியூரிஃபை பண்ணணும். பியூரிஃபை பண்ணாமல் நம்மகிட்ட இருக்கவே மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ண முடியாது. ஒரு டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸ் பண்ணி தான், இதுக்கு முன்னாடி சாப்டரில் அந்த லாஸ்ட் ஹெட்டிங்கில் படிச்சிருப்பீங்க டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸில். ஸோ அந்த டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸ் மூலிமா ப்ராடக்டை நம்ம கிடைக்கணும் நம்மளுக்கு பியூரிஃபைடு ஃபார்மில். Let us now learn how human beings have used biotechnology to improve the quality of human life, especially in the field of food production and health. எப்படி நமக்கு வந்து பயோடெக்னாலஜியை யூஸ் பண்ணி மனிதனுடைய வாழ்க்கையை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, எஸ்பெஷலி ஃபுட் ப்ரொடக்ஷன் அண்டு ஹெல்த், உணவு உற்பத்திக்கும் நோய் இல்லாமல் வாழ்வதற்கும் எப்படி ஒரு மேம்பட்ட வாழ்வதற்கு எப்படி பயோடெக்னாலஜியை யூஸ் பண்ணிக்கிட்டாங்கிறது தான் இந்த சாப்டர் ஃபுல்லாகவுமே. Biotechnology applications in agriculture. Let us take a look at the 3 options that can be thought for increasing food production. First வந்து agrochemical based agriculture. agrochemicalங்கிறது ஃபெர்டிலைசர்ஸை யூஸ் பண்ணுறது. ஸோ கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸு, பெஸ்டிசைட்ஸு இதெல்லாமே வந்து அக்ரோகெமிக்கல். ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர்னால் இந்த பெஸ்டிசைட்ஸ் எதுவுமே போடாமல் ஆர்கானிக்கில் இருக்கிற உரங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செடி கொடி அந்த மாதிரி சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி ஆர்கானிக் ஃபார்மிங். அதில் எந்தமே பெஸ்டிசைட்ஸுமே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அப்படியே ஆப்போசிட், அக்ரோ கெமிக்கலுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் ஆர்கானிக் கல்ச்சர். எந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸும் யூஸ் பண்ண மாட்டோம். ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்டு கிராப் பேஸ்டு அக்ரிகல்ச்சர். நார்மல் கிராப் இல்லாமல் அது ஜெனட்டிக்கலி மாடிஃபை பண்ணி அந்த கிராப் பேஸ்டு அக்ரிகல்ச்சர், அதை பற்றி தான் நம்ம இந்த சாப்டரில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். Green revolution succeeded in tripling the food supply, but yet it was not enough to feed the growing human population. Green revolution மூலமா நம்மளோட உணவு உற்பத்தியை 3 மடங்கு நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாலும் நம்மளுடைய பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிற அளவுக்கு அதனால் காம்பன்சேட் பண்ண முடியல. இன்னும் நம்மளுக்கு உணவு உற்பத்தி அதிகமாக தேவைப்படுது. இன்க்ரீஸ்டு yields have partly been due to use of improved crop varieties. நிறைய ஹைப்ரிட் வெரைட்டிஸ் கொண்டு வந்ததுனால தான் நம்மளுக்கு வந்து ஈல்டு அதிகமாக கிடைச்சிது. அதேமாரி ஷார்ட் டூரேஷனில் அதிக ப்ராடக்ட் கிடைக்கிறது. பட் மெயின்லி டியூ டு யூஸ் ஆஃப் பெட்டர் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிசஸ் அண்ட் யூஸ் ஆஃப் அக்ரோ கெமிக்கல்ஸ். ஏற்கனவே சொல்லி அந்த ஃபஸ்ட்டு மெத்தடை தான் அந்த அக்ரோ கெமிக்கல் தான், ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் பெஸ்டிசைட்ஸ். இந்த ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் தான் இருந்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து க்ரீன் ரெவல்யூஷன்லாம் வந்ததுக்கப்புறம் நம்ம அதிகமாக அக்ரோ கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம், ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் பெஸ்டிசைட்ஸை. However, farmers in the developing world agro chemicals are often too expensive. இந்த மாதிரி கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸு, ஃபெர்டிலைசர்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்கனாலே எக்ஸ்பென்சிவ், அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்குது. நார்மலாக ஒரு ஃபார்மரால், விவசாயிகளால் அதெல்லாம் வாங்கிறதுக்கே ரொம்ப கஷ்டம். நிறையா இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போ வந்து ப்ராஃபிட் அவங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அண்ட் ஃபர்தர் இன்க்ரீஸ் இன் yield with existing varieties are not possible using conventional breeding. நார்மல் ப்ரீடிங் மெத்தனால இதுக்கு மேலே நம்மளால் ஈல்டை இன்க்ரீஸ் பண்ணவும் முடியாது இருக்கிற வெரைட்டிஸை வச்சுக்கிட்டு. as traditional breeding techniques fail to keep pace with the demand and to provide sufficiently fast and efficient system for crop improvement, another technology called tissue culture got developed. ஸோ இந்த ட்ரெடிஷ்னலாக நம்ம பாரம்பரியமாக பண்ணிட்டு வந்த டெக்னிக்கால் நம்மளால் வந்து தேவைப்படுற அளவுக்கு நம்மளால் உற்பத்தி பண்ணவும் முடியல. அதே மாதிரி ஃபாஸ்ட்டாகவும் உற்பத்தி பண்ண முடியலை. ரொம்ப நாள், ஒரு காலத்தில் 6 மாதம் நெல் நம்மளுக்கு விளைஞ்சிட்டு இருந்துச்சுன்னா இப்போ 3 மாதத்துலேயே நம்ம விளைச்சி கொண்டு வந்துட்டோம். ஏன்னா 6 மாதங்கிறது ரொம்ப லாங் டியூரேஷன். ஸோ அதே 3 மாதத்தில் நீங்கள் இது பண்ணிங்கன்னா 2 டைமு நம்ம உற்பத்தி பண்ணிடலாம்.
ஸோ அதான் அதனுடைய மெயின் காரணம். சஃபிஷியன்ட்லி ஃபாஸ்ட் அண்ட் எஃபிஷியன்ட் சிஸ்டம் ஃபார் க்ராப் இம்ப்ரூவ்மெண்ட். இதெல்லாம் வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பண்ண முடியாது. ரொம்ப லாங் டூரேஷனாக இருக்கும், ஈல்டும் கம்மியாக இருக்கும். ஸோ அது நம்மளுக்கு க்ரோயிங் டிமாண்டுக்கு நம்மளுக்கு பத்தாது, பாப்புலேஷனுக்கு ஏற்றபடி. அனதர் டெக்னாலஜிகள் டிஷ்யூ கல்ச்சர். அதனால தான் நம்மளுக்கு வந்து டிஷ்யூ கல்ச்சர்னு ஒன்று டெவலப் பண்ணோம். வாட் டஸ் டிஷ்யூ கல்ச்சர் மீன்? It was learned by scientists during 1950s that whole plants could be regenerated from explants. Explant-ங்கிறது any part of a plant taken out and grown in a test tube. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஏதோ ஒரு சீடை போட்டு தான் அதிகமாக நம்ம பிளான்ட்டை க்ரோ பண்ணிகிட்டு இருந்தோம். பட் ஒரு பிளான்ட் இருக்குன்னா அதனுடைய ஒரு பர்டிகுலர் பார்ட்டை கட் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேரட் இருக்குன்னா அதில் ஒரே ஒரு சின்ன பார்ட்டை கட் பண்ணி அதை ஒரு டெஸ்ட் டியூப்பில் போட்டு அதுக்கு தேவையான க்ரோத் மீடியம் எல்லாத்தையுமே, அந்த க்ரோத்துக்கு தேவைப்படுறான எல்லாமே கார்போஹைட்ரேட்ஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் சுகர்ஸோ இல்லை நியூட்ரியன்ட்டோ ஆக்சின் சைட்டோகனிக்ஸ் எல்லாம் கொடுத்தோம்னா அது வந்து ஃபுல் கேரட் பிளான்ட்டாகவே க்ரோ ஆகிடும். ஈவன் நீங்கள் கரும்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ட்ரெடிஷ்னல் மெத்தடில் கூட பார்த்தீங்கன்னா கரும்புலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த கரும்புலேயே ஒரு சின்ன பார்ட்டை கட் பண்ணி நட்டாலே திரும்ப நமக்கு அதுலேருந்தே ஃபுல் ஒரு கரும்பு பிளான்ட்டு உருவாக்கிடும். இந்த மாதிரி தான் எதுவும் அண்டர் ஸ்டெரைல் கண்டிஷன்ஸ் இன் ஸ்பெஷல் நியூட்ரியன் மீடியா. இது ரொம்ப முக்கியம். ஸ்டெரைல் கண்டிஷன் இல்லைனாக்கா அதில் பிளான்ட்டு க்ரோ ஆகுதோ இல்லையோ ஃபங்கஸ் தான் க்ரோ ஆகும். ஸ்பெஷல் நியூட்ரியன்ட் மீடியா அதுக்கு அந்த பர்டிகுலர் அந்த எக்ஸ்பிளான்ட்டுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் எல்லாமே கொடுத்தா தான் வளரும். திஸ் கெப்பாசிட்டி டு generate a whole plant from any cell or explant is called totipotency. ஸோ அந்த கெப்பாசிட்டிக்கு பேர் தான் டோட்டிபொட்டன்சி. ஒரே ஒரு செல்லில் இருந்து ஆறு எக்ஸ்பிளான்ட் ஒரு பார்ட் ஆஃப் தி பிளான்ட்ல இருந்து ஹோல் பிளான்ட்டையும் ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த கெப்பாசிட்டிக்கு பேர் தான் டோட்டிபொட்டன்சி. அந்த எக்ஸ்பிளான்ட்டுங்கிறது அது பார்ட் ஆஃப் தி பிளான்ட். எக்ஸ்பிளான்ட்டுங்கிறது பார்ட் ஆஃப் தி பிளான்ட்டு. டோட்டிபொட்டன்சிங்கிறது அதனுடைய கெப்பாசிட்டி. இதை மறந்துடக்கூடாது. இதில் வந்து நீட் எக்ஸாம்பிளாக கேட்கலாம். யூ வில் லேர்ன் ஹவு டு அக்கம்ப்ளிஷ் திஸ் இன் ஹையர் கிளாஸ். ஸோ இதெல்லாம் நம்ம ஹையர் கிளாஸில் போகும்போது படிக்கலாம். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ஸ்ட்ரெஸ் ஹியர் தட் நியூட்ரியன்ட் மீடியா மஸ்ட் ப்ரொவைட் ஏ கார்பன் சோர்ஸ். ஏற்கனவே சொன்ன மாதிரி அது கார்பன் சோர்ஸ் சச் சுக்ரோஸ் அண்ட் ஆல்சோ இன்ஆர்கானிக் சால்ட்ஸு, விட்டமின்ஸ், அமினோ ஆசிட்ஸ் அண்ட் க்ரோத் ரெகுலேட்டர்ஸ். இதெல்லாமே கொடுக்கணும். விட்டமின்ஸு, அமினோ ஆசிட்ஸ் அந்த டெஸ்ட் டியூப்லேயோ இல்லை ஒரு பிளேட்லேயோ இல்லை ஒரு கோனிக்கல் ஃப்ளாஸ்க்லையோ நீங்கள் எந்த ஒரு இதில் வளர்க்குறீங்களோ அதில் இந்த நியூட்ரியன்ட் மீடியம் எல்லாமே இருக்கணும். அப்போ தான் அது வளரும். க்ரோத் ரெகுலேட்டர்ஸ் லைக் ஆக்சின்ஸ் அண்ட் சைட்டோகைனின்ஸ் உடைய ரோல்ஸ் எல்லாம் என்னன்ட்டு நீங்கள் ஆல்ரெடி +1 பிளான்ட் ஃபிசியாலஜியில் படிச்சிருப்பீங்க. பை அப்ளிகேஷன் ஆஃப் திஸ் மெத்தட்ஸ் இட் இஸ் பாசிபிள் டு அச்சீவ் ப்ரொபகேஷன் ஆஃப் எ லார்ஜ் நம்பர் ஆஃப் பிளான்ட்ஸ் இன் வெரி ஷார்ட் டியூரேஷன். ஸோ இந்தமாரி உங்களுக்கு இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் வளர்க்குறீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஷ்யூ கல்ச்சர் மெத்தடில் ஒரே மாதிரியும் இருக்கும், ப்ளஸ் ஷார்ட் டூரேஷனில் அதிக பிளான்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணிடலாம். திஸ் மெத்தட் ஆஃப் ப்ரொடியூசிங் thousands ஆஃப் பிளான்ட்ஸ் த்ரூ டிஷ்யூ கல்ச்சர் இஸ் கால்டு மைக்ரோ ப்ரொபகேஷன். ஸோ அந்த மெத்தடுக்கு பேர் வந்து மைக்ரோ ப்ரொபகேஷன். இதோட மெயின் யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் மெயின் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் டூரேஷனில் அதிக number of plants produce பண்ண முடியும். Each of these plants will be genetically identical to the original plant from which they were grown. இது எல்லாமே நம்ம அந்த எக்ஸ்பிளான்ட் எடுத்தோம் இல்லையா ஒரு பிளான்டோடைய பார்ட்டில், அதேமாரி எக்ஸாக்டாக இருக்கும். They are somoclones. Many important food plants like tomato, banana, apple, etc. have been produced on commercial scale using this method. The tissue culture method யூஸ் பண்ணி தான் நம்ம கமர்ஷியல் ஸ்கேலில் அதிகமாக நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறோம். டொமேட்டோ, பனானா இதோட ஈல்டுமே வந்து அதிகமாக இருக்கும். அண்டு ஷார்ட் டூரேஷன்லேயே உங்களுக்கு ரொம்ப கம்மியான டைமிங்லேயே நம்மளுக்கு ப்ராடக்ட்டும் கிடைச்சிடும். ட்ரை டு விசிட் a tissue culture laboratory with your teacher to better understand and appreciate the process. Another important application method is the recovery of healthy plant from diseased plant. ஒரு பிளான்ட் டிசீஸ் இன்ஃபெக்ஷன் ஆகியிருந்தால் கூட அந்த டிசீஸ் பிளான்ட்ல இருந்து ஒரு ஹெல்த்தி பிளான்ட்டை உருவாக்கலாம். ஈவன் இஃப் தி பிளான்ட் இஸ் இன்ஃபெக்டட் வித் வைரஸ், த மெரிஸ்டம்ஸ்
மெரிஸ்டம் பற்றி நீங்கள் ஏற்கனவே +1 பயாலஜிலே படிச்சிருப்பீங்க. அப்பிக்கல் மெரிஸ்டம், ஆக்சிலரி மெரிஸ்டம், இன்டர்கேலரி மெரிஸ்டம், லேட்ரல் மெரிஸ்டம்லாம் நிறைய டைப் படிச்சிருப்பீங்க. ஸோ இதில் வந்து அந்த அப்பிக்கல் அண்ட் ஆக்சிலரி இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது ஏற்கனவும் கேட்டிருக்காங்க, திரும்பவும் கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்பிக்கல் அண்ட் ஆக்சிலரி இஸ் ஃப்ரீ ஆஃப் வைரஸ். இந்த 2 மெரிஸ்டம் தான். வேறு எதாவது கன்ஃபியூஸ் பண்ணி கேட்பாங்க, கரெக்டாக பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். இஸ் ஃப்ரீ ஆஃப் வைரஸ் மீன்ஸ் ஒன் கேன் ரிமூவ் எ மெரிஸ்டம் அண்ட் க்ரோ இன்விட்ரோன லேப் கண்டிஷனில். அதான் இன்விட்ரோனுங்கிறது மீனிங்கு. லேப் கண்டிஷனில் ஆர்டிஃபிஷியலாக நம்ம எக்ஸ்டர்னலாக ப்ரொடியூஸ் பண்ணுறது. டு obtain virus free plants, scientists have succeeded in culturing meristems of. ஸோ இந்த மெரிஸ்டம் இந்த அஃபெக்டட் பனானா, சுகர் கேன், பொட்டேட்டோ பிளான்ட்ல இருந்தெல்லாம் வைரஸ் ஃப்ரீ பிளான்ட் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. Scientists have even isolated single cell from plants and after digesting the cell walls. ஏன்னா பிளான்ட் செல், அனிமல் செல் இதெல்லாம் நம்ம லோவர் கிளாஸ்லேருந்தே படிச்சுட்டு இருப்பீங்க. அதனுடைய டிஃப்ரென்ஸ்லாம் என்னென்னு தெரியும். ஸோ பிளான்ட் இருக்கிற அந்த பிளான்ட் செல் வாலை டைஜஸ்ட் பண்ணிடுறாங்க. டைஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னாக்கா மீதி என்ன இருக்குதுன்னா ஐசோலேட் நேக்டு புரோட்டோபிளாஸ்ட். ஸோ அந்த செல் வால் இல்லாத ஒரு புரோட்டோபிளாஸ்ட் சரௌண்டிங் பை பிளாஸ்மா மெம்பரேன் மட்டும்தான் இப்போ சரௌண்டடாக இருக்கும். செல் வால் போயிடும். ஐசோலேட்டட் புரோட்டோபிளாஸ்ட் ஃப்ரம் 2 டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் பிளான்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி 2 வெரைட்டி ஆஃப் பிளான்ட்ஸில் எடுத்துக்கிறோம். ஈச் ஹேவிங் a desirable character can be fused to get hybrid protoplast. ஸோ இந்த 2 புரோட்டோபிளாஸ்ட் நேக்டு புரோட்டோபிளாஸ்ட் எடுத்துகிட்டு ஃபியூஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஹைபிரிட் புரோட்டோபிளாஸ்ட் கிடைக்கும், which can be further grown to form a new plant. These hybrids are called somatic hybrid. ஸோ அந்த மாதிரி ஹைபிரிட் புரோட்டோபிளாஸ்ட்டை வச்சுட்டு நம்ம ஒரு டிஷ்யூ கல்ச்சர் மெத்தடை யூஸ் பண்ணி ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி அதை வச்சு ஒரு somatic ஹைப்ரிடை ப்ரொடியூஸ் பண்ணலாம். while the process is called somatic hybridization. Imagine a situation. ஸோ somaticனா உங்களுக்கு நார்மல் ப்ராசஸில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சீடுக்கெல்லாம் இங்கே வேலை கிடையாது. ஜஸ்ட் ஒரே ஒரு செல்லை மட்டும் வச்சு நம்ம யூஸ் பண்ணுறோம். somaticனா உடலியல், ஜஸ்ட் அந்த பிளான்ட்டினுடைய பார்ட்டு இல்லையா. நம்ம எடுத்துகிட்டு போய் அந்த சீடோ இல்லை ஃப்ளவரை வச்சோ அந்த மாதிரியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணல. ஜஸ்ட் ஒரே ஒரு பிளான்ட்டில் இருக்கிற ஒரு பார்ட் ஆஃப் த செல், அதை வச்சுமே நம்ம ஹைபிரிடைசேஷன் மூலிமா somatic ஹைபிரிடைசேஷன். ஸோ அதனால தான் somatic. எக்ஸ்டர்னல் ஒரு பாடியிலேருந்து எடுக்கிறோம் நம்ம. அது வந்து ஒரு ரீப்ரொடக்டிவ் ப்ராசஸ் கிடையாது. ஏற்கனவே நீங்கள் ரீப்ரொடக்ஷன் பிளான்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க. அதெல்லாம் எப்படி ஒரு சீட் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த சீடு வந்து எப்படி திரும்பவும் பிளான்ட்டு க்ரியேட் பண்ணுறது. பட் இங்கே சீடெல்லாம் எதுவுமே நம்ம க்ரியேட் பண்ணல. சீடுக்கே இங்கே வேலை கிடையாது. ஜஸ்ட் எக்ஸ்டர்னலாகவே ஒரு somatic ஹைபிரிடைசேஷன் பண்ணுறோம். somatic செல்ஸ்ன்றதுனால அது வந்து somatic hybridization. Imagine a situation when a protoplast of tomato is fused with potato. ஸோ டொமேட்டோவும் பொட்டேட்டோவும் ஃபியூஸ் பண்ணால் அதனுடைய கேரக்டர் வந்து ரிசல்ட்டிங் இன் ஃபார்மேஷன் ஆஃப் பொமேட்டோ அப்படின்னு ஒன்று ஃபார்ம் ஆச்சு. சயின்டிஸ்ட் இதை உருவாக்குனாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி தி பிளான்ட் டிட் நாட் ஹேவ் ஆல் டிசைடு காம்பினேஷன் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபார் இஸ் கமர்ஷியல் யூட்டிலைசேஷன். பட் இது வந்து பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகலை. ஏன்னா நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு அந்த ப்ராடக்ட் நம்மளுக்கு பெனிஃபிஷியராக இல்லை. பட் டொமேட்டோ பொட்டேட்டோ 2 கேரக்டரும் கிடைக்கிற மாதிரி பார்த்தாக்க அந்த மாதிரி எதுவுமே கிடைக்கல. ஸோ இது வந்து அந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகலை. இஸ் தேர் எனி ஆல்டர்னேட்டிவ் path that our understanding of genetics can show so that farmers may obtain maximum yields from their fields? Is there a way to minimize use of fertilizers and chemicals? ஸோ இப்போ நம்ம யூஸிங் இந்த ஜெனட்டிக்ஸை யூஸ் பண்ணி எப்படி வந்து ஃபார்மர்ஸ் வந்து இந்த அக்ரோ கெமிக்கல்ஸுங்கிற ஃபெர்டிலைசர்ஸ் கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணாமல் எப்படி நம்ம வந்து பிளான்ட் வந்து டிசீஸ் இன்ஃபெக்ட் ஆகாமல் பார்த்துக்கிது. ஸோ பிளான்ட் ஃபார்மர்ஸுக்கும் நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். அதேமாதிரி உங்களுக்கு இந்த பொல்யூஷனும் இல்லாமல் இருக்கும், என்விரான்மெண்டல் அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு பெஸ்டிசைட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நம்ம லேண்டில் யூஸ் பண்ணும்போது அது வந்து வாட்டர் பொல்யூஷன் க்ரியேட் பண்ணும். அதனால் மற்ற ஆர்கானிசம் எல்லாம் அஃபெக்ட் ஆகும். அந்த தண்ணியில் உங்களுக்கு ஒரு மழை பெஞ்சிச்சுனாக்கா அந்த தண்ணியில் அடிச்சுட்டு போயிட்டு அது எங்கேயாவது ஒரு ஏரியிலலாம் கலக்கும்போது அங்கே இருக்கிற அந்த ஏரியில் வாழக்கூடிய ஆர்கானிசம் எல்லாமே அஃபெக்ட் ஆகும். ஸோ அது வந்து என்விரான்மெண்ட்டை அஃபெக்ட் பண்ணும். அதெல்லாம் எப்படி ரெடியூஸ் பண்ணுறதுங்கிறத யூஸ் ஆஃப் ஜெனட்டிக்
genetically modified crops is a possible solution. ஸோ ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸை வச்சு தான் இதுக்கெல்லாம் நம்ம சொல்யூஷனை உருவாக்க முடியும். இதெல்லாம் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணாமல், கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் நம்ம எப்படி பாதுகாக்கிறது பிளான்ட்டை வந்து நோய்கள்லேருந்துங்கிறது தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அடுத்தது பிளான்ட்ஸ், bacteria, fungi and animals whose genes have been altered by manipulation are called genetically modified organisms, GMO. Genes have been altered by manipulation. ஸோ நமக்கு ஒரு பிளான்ட்டில் ஒரு பர்டிகுலர் ஜீனை நம்ம ஆல்ட்ரு பண்ணுறோம். அந்த மேனிப்புலேஷன் தான். ஏன்னா மேனிப்புலேஷன்னாலே மேன்மேடு, நம்மளா பண்ணுறது, இயற்கையாக நடக்கிறதில்ல, மேனிப்புலேஷன். ஸோ இதை ஞாபகம் வச்சு நம்ம மேன்மேடு, அதுதான் நம்ம மேனிப்புலேஷன், மனிதனால் உருவாக்கி பண்ணது தான் இது. ஸோ ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு பிளான்ட்ஸ் ஹவ் பீன் யூஸ்டு இன் மெனி வேஸ். ஜெனட்டிக் modification has made crops more tolerant to abiotic stresses, cold, drought, salt, heat. abioticனா உயிரற்ற இல்லையா, உயிர் இல்லாத கண்டிஷனில் இருக்குது. இதே இந்த கோல்டு, ரொம்ப கோல்டான கண்டிஷனில் ஒரு பிளான்ட் அஃபெக்ட் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு. அதேமாரி வறட்சியை தாங்கக்கூடிய ஒரு பிளான்ட்டு, ஹை சால்ட் கண்டிஷன்லேயும் அந்த சாயில் வந்து சூட்டபிளாக இல்லைனா கூட ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு பிளான்ட்டை வந்து நம்ம அந்தமாரி பிஹெச் கரெக்டாக இல்லை சாயிலில் கூட நம்ம க்ரோ பண்ண முடியும். அதேமாரி அதிக வெப்பநிலையில் இருக்கிற கண்ட்ரீஸில் கூட நம்ம அந்த சாயிலில் கூட நம்ம க்ரோ பண்ண முடியும். ரிடியூஸ்டு ரிலையன்ஸ் அண்ட் கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸ். நம்ம ஒரு கெமிக்கல் பெஸ்டிசைடை நம்பி இல்லாமல், அதையே நம்பாமல் நம்ம பெஸ்ட் ரெசிஸ்டண்ட் கிராப்ஸை க்ரியேட் பண்ணலாம். helps to reduce post harvest losses. நம்ம உணவை உற்பத்தி பண்ணி நம்ம அதை ஸ்டோர் பண்ணும்போது அதுலேயுமே நிறையா நம்மளுக்கு வந்து இன்ஃபெக்ஷன்லாம் நடந்து அந்த பேராசைட்ஸ்லாம் போய் இன்ஃபெக்ட் ஆகி அந்த ப்ராடக்ட்டுமே டேமேஜ் ஆகிடும். பட் இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம் மூலிமா கிராப்ஸை வந்து நம்ம பாதுகாக்கலாம். ஏன்னா நம்ம நீங்கள் பார்த்தீங்கன்னா உணவு உற்பத்தி பண்ணுறத விட அதை உற்பத்தி பண்ணி அதை பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸ்டோரேஜ் பண்ணும்போது நம்மளுக்கு நிறையா லாஸ் ஆகும். ஸோ அதையும் தடுக்கலாம். இன்க்ரீஸ் தி எஃபிஷியன்சி ஆஃப் மினரல் யூசேஜ் பை பிளான்ட்ஸ். திஸ் ப்ரிவென்ட்ஸ் இயர்லி எக்ஸாக்சேஷன் ஆஃப் ஃபெர்டிலிட்டி ஆஃப் த சாயில். ஒரு சாயிலுக்கு ஃபெர்டிலிட்டி இருந்துச்சுன்னா அந்த பிளான்ட்டு குயிக்காக அந்த நியூட்ரியன்ட் எல்லாமே அப்சர்வ் பண்ணிடுச்சுன்னா அந்த சாயில் வந்து ஃபெர்டைல் கண்டிஷனில் இருக்காது, இன்ஃபெர்டைலாக மாறிடும். ஸோ அதனால தான் நம்ம அதுக்கு பதில் அப்புறம் வந்து ஃபெர்டைல் கண்டிஷனுக்கு தான் நம்ம வந்து ஒன்று ஆர்கானிக் மெத்தடில் போகணும், இல்லை திரும்பவும் கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸை யூஸ் பண்ணணும். ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நம்ம மினரல் யூசேஜ், எஃபிஷியன்சி ஆஃப் மினரல் யூசேஜ் பை பிளான்ட்ஸ், அந்த இருக்கிற மினரலை எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணணும். தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணாமல் நல்ல முறையில் பயன்படுத்துகிற மாதிரி நம்ம அந்த பிளான்ட்டை டிசைன் பண்ணணும். அதுக்கு அந்த மாதிரி நம்ம ஜீன்ஸை மாடிஃபை பண்ணணும். என்ஹான்ஸ்டு நியூட்ரிஷனல் வேல்யூ ஆஃப் ஃபுட்டு. ஏற்கனவே நம்ம இருக்கிற ஒரு ஃபுட்டில் இன்னும் அந்த நியூட்ரிஷன் கண்டென்ட்டை நம்ம அதிகப்படுத்தணும். எக்ஸாம்பிள் கோல்டன் ரைஸ், தட் இஸ் விட்டமின் ஏ என்ரிச்டு ரைஸ். நம்ம அந்த கோல்டன் ரைஸில் விட்டமின் ஏ வந்து நம்மளுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் விட்டமின்ஸ் இல்லை, கண்ணுக்கெல்லாம் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் விட்டமின். ஸோ அந்த நம்ம நார்மலாக சாப்பிட்ற ரைஸை விட இந்த கோல்டன் ரைஸில் விட்டமின் ஏ கண்டென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறோம். In addition to these uses, GM has been used to create tailor-made plants to supply alternative resources to industries. Tailor-made plants to supply alternate. ஸோ நமக்கு நம்மளே ஒரு பிரத்யேகமாக, அதான் என்னுடைய மீனிங். டெய்லர்மேட்னா பிரத்யேகமாக, ஸ்பெசிஃபிக்காக plans to supply alternate resources to industries in the form of starches, fuels and pharmaceuticals. ஸோ ஃபார்மசூட்டிகல்ஸ்னால் நம்மளுக்கு என்ன தெரியும், மெடிசின்ஸு, ஸ்டார்ச்சஸ்ஸு, அப்புறம் ஃபியூல்ஸ், இது எல்லாமே அந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடை யூஸ் பண்ணி ரிசோர்ஸஸ் டு இண்டஸ்ட்ரீஸ். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கனாலே இப்போ உங்களுக்கு
நிறைய ஒரு பிளான்ட்லேருந்து வேஸ்டேஜ் ப்ராடக்ட்லாம் கிடைக்கிது. அந்த வேஸ்டேஜ் எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணி அதை வந்து ஃபியூல்ஸாக யூஸ் பண்ணலாம். யூஸிங் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு மெத்தடை யூஸ் பண்ணி அந்த வேஸ்டேஜஸ் எல்லாமே நம்ம ஃபியூல்ஸாக மாற்றலாம். அதான் இங்கே சொல்ல வராங்க. அதேமாரி மெடிசின்ஸாகவும் மாற்றலாம். Some of the applications of biotechnology in agriculture that you will study in detail are the production of pest resistant plant. ஸோ இதை பற்றி நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். which could decrease the amount of pesticide used. ஸோ நம்மள பெஸ்டிசைட்ஸை ரெடியூஸ் பண்ணணும். ஏன்னா பெஸ்டிசைடு வந்து திரும்பவும் நம்ம பிளான்ட்டில் அப்ளை பண்ணும்போது அது சாயிலில் போய் மிக்ஸ் ஆகும்போது அது வந்து பொல்யூஷனை கிரியேட் பண்ணுது அண்டு எக்ஸ்பென்சிவ் கூட. அதை டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு பிடி டாக்ஸின் இஸ் ப்ரொடியூஸ்டு பை எ பாக்டீரியம் கால்டு பெசிலஸ் துரிஞ்சியன்சிஸ். பெசிலஸ் துரிஞ்சியன்சிங்கிறத அந்த ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் பிடிங்கிறத அதை ஷார்ட்டாக இப்படி கொடுத்துருக்காங்க. பிடி டாக்ஸின் ஜீன் has been cloned from the bacteria and has been expressed in plants to provide resistance to insects without the need for insecticide. இன்செக்டிசைட்னா ஒரு இன்செக்டை கொல்லக்கூடியது, சாகடிக்கக்கூடியது. பட் அந்த பிடி டாக்ஸின்கிற அந்த ஜீனை வந்து நம்ம மேனிப்புலேட் பண்ணி பாக்டீரியாவில் வந்து எடுத்து அதை பிளான்ட்டில் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது நமக்கு அந்த இன்செக்டிசைடு தேவைப்படாது. அந்த பிடி டாக்ஸினே வந்து அந்த இன்செக்ட்ஸை சாகடிச்சிடும். ஸோ இன் எஃபெக்ட் கிரியேட்டட் ஏ பயோபெஸ்டிசைட். இது வந்து கெமிக்கல் பெஸ்டிசைடு இல்லாமல் இது வந்து நேச்சுரல் மெத்தடில் பயோபெஸ்டிசைட். அதனால் உங்களுக்கு வந்து என்விரான்மெண்ட்டுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. எக்ஸாம்பிள்ஸ் ஆர் பிடி காட்டன், பிடி கார்ன், ரைஸ், டொமேட்டோ, பொட்டேட்டோ அண்டு சோயாபீன். இதை கூட நீட்டில் கேட்கலாம். உங்கள் புக்கில் இருக்குது இல்லாமல் எக்ஸ்ட்ரா வேறு ஏதாச்சும் கொடுத்து அது வந்து அதில் ஏதாச்சும் உங்களுக்கு இருக்கா ஜிஎம் கிராப்ஸ், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ ஜிஎம் கிராப் அப்படின்ட்டு ஏதாச்சும் கூட கொடுத்தீங்கல்ல, அதெல்லாம் ஏதாவது 1-2 கொடுத்து உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி கூட கேட்கலாம். பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் பிடி காட்டன். சம் ஸ்டெயின்ஸ் ஆஃப் பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ். ஸ்டெயின்ஸ்னால் எப்படி நீங்கள் ஒரு பாக்டீரியாவுக்கு படிப்பீங்க, ஜீனஸ், ஸ்பீஷியஸ். ஒரே ஜீனஸில் நிறையா ஸ்பீஷிஸ் இருக்கும். அதேமாரி ஸ்பீஷியஸ்லே அதே நிறையா டிவைட் பண்ணலாம். சின்ன ஒரு சேஞ்சஸ், ஜீனோம் சீக்வன்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கும், ஜீன் சீக்வன்ஸ். இது இந்த COVID-19லேயே பார்த்துருப்பீங்க. அந்த டைமில் நிறையா ஸ்டெயின்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இருந்தது இல்லையா. அந்த மாதிரி ஒரு பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ்லேயும் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டெயினில் இருக்கும். அதில் தான் சம் ஸ்டெயின்ஸ் ப்ரொடியூஸ் ப்ரோட்டீன்ஸ் தட் கில் சர்டன் insects such as lepidopterans. இந்த லெபிடோப்டெரான்ஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து டொபாக்கோ பட்வாம், ஆர்மிவாம். இதை கூட நீட் எக்ஸாமில் கேட்கலாம். சீலோப்ட்ரான்ஸ், பீட்டில்ஸ் எக்ஸாம்பிள்ஸ். அண்டு டிப்திரான்ஸ், ஃப்ளைஸ் அண்டு மஸ்கிட்டோஸ். இந்த லெபிடோப்டரான், டிப்திரான், சீலோப்ட்ரான்ங்கிறது நீங்கள் அனிமல் கிங்டமில் படிச்சிருப்பீங்க. ஃபைலம், நிறைய ஃபைலம்ஸ் படிச்சிருக்கீங்க, அனிலிடா, ஆர்த்ரோபோடா. அதில் வந்து ஆர்டர் எப்படி ஒரு இது படிச்சுட்டு இருக்கீங்க, கிங்டம், ஃபைலம், கிளாஸ்க்கு அப்புறம் ஆர்டர்னு ஒன்று வரும் இல்லையா. அந்த ஆர்டரோட வெரைட்டிஸ் இதெல்லாம் டிஃப்ரெண்ட் ஆர்டர்ஸ். லெபிடோப்டரான்ஸ், சீலோப்ட்ரான்ஸ் அண்ட் டிப்திரான்ஸ்லாம் ஆர்டர்ஸ். Bacillus thuringiensis forms protein crystals during a particular phase of their growth. இது வந்து ஒரு புரோட்டீன் கிறிஸ்டல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. These crystals contain a toxic insecticidal protein. இன்செக்டிசிடல்னா இன்செக்டை சாகடிக்கூடிய, கில் பண்ணக்கூடிய புரோட்டீன். Why did this toxin not kill the bacillus? இது ஏன் அதே ப்ரொடியூஸ் பண்ணுற bacillus ஏன் கில் பண்ணலன்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. என்ன காரணம்? ஆக்சுவலி த பிடி டாக்ஸின் protein exists as inactive proteins, but once an insect injects an inactive toxin, it is converted into active form of toxin. இது வந்து
இன்ஆக்டிவ் ப்ரோட்டீன்ஸாக தான் இருக்குது எங்கே பெசிலஸில். பட் ஒன்ஸ் அதை அந்த இன்ஆக்டிவ் ப்ரோட்டீன் வந்து இன்ஜெஸ்ட் பண்ணும்போது, இன்ஜெஸ்ட்னா சாப்பிடுது, இன்செக்ட் அதை சாப்பிடும்போது அந்த இன்ஆக்டிவ் டாக்ஸின் வந்து ஆக்டிவ் டாக்ஸினாக மாறிடுது. ஏன்னா டியூ டு தி அல்கலைன் pH ஆஃப் தி கட் விச் solubilizes தி கிறிஸ்டல்ஸ். அந்த இன்ஆக்டிவ் டாக்ஸின் இல்லை ப்ரோடாக்சின் வந்து ஆக்டிவ் டாக்ஸினாக மாறணும்னா அதுக்கு வந்து அல்கலைன் pH இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி மாற முடியும். நமக்கே கூட வந்து அந்த மாதிரி எதுவும் பண்ண முடியாது. அதே சப்போஸ் அசிடிக் pHஆக இருந்தால் அது அந்த மாதிரி ஆக்டிவ் ஃபார்மாக மாறாது. அல்கலைன் pHக்கு மட்டும்தான் அது வந்து டாக்ஸிக்காக மாறும். The activated toxin binds to the surface of midgut epithelial cells. அந்த இன்செக்ட்ஸில் படிச்சிருப்பீங்க, ஃபோர்கட், மிட்கட், ஹைண்ட்கட்னு. அந்த மாதிரி மிட்கட் எபித்தலியல் செல்ஸில் போய் பைண்ட் ஆகி கிரியேட் போர்ஸ், அந்த செல்ஸில் போர்ஸை கிரியேட் பண்ணி, அதனால் போர்ஸ் கிரியேட் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த செல்ஸ் எல்லாம் ஸ்வெல்லிங் ஆகிடும், நல்லா பல்ஜ் ஆகிட்டு பெருசாகிட்டு அந்த லைசிஸ் பர்ஸ்ட் ஆகிடும், காஸ் த டெத் ஆஃப் தி இன்செக்ட்ஸ். ஸோ அதனால் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இன்செக்ட் வந்து டெத் ஆகிடும். இதுதான் வந்து genetically modified இல்லையா. Some specific Bt toxin genes were isolated from Bacillus thuringiensis and incorporated into several crops such as cotton. மெயினாக நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்கிறது காட்டன் பிளான்ட் தான். அந்த டாக்ஸிக் ஜீன்ஸை வந்து நம்ம பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ்லேருந்து ஐசோலேட் பண்ணி அதை வந்து பிளான்ட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். நிறைய டெக்னிக்ஸ்லாம் நீங்கள் அந்த பிரின்சிபல்ஸில் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இந்த சாப்டர்ஸில் படிச்சிருப்பீங்க, எப்படி வந்து ஒரு ஜீனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுங்கிறது, டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸை. ஸோ அப்படி காட்டனில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. சாய்ஸ் ஆஃப் ஜீன் டிபெண்ட்ஸ் அப்பான் தி கிராப் அண்ட் த டார்கெட் பெஸ்டட், அஸ் மோஸ்ட் ஆஃப் தி Bt டாக்ஸின்ஸ் ஆர் இன்செக்ட் குரூப் ஸ்பெசிஃபிக். எல்லா டாக்ஸினுமே எல்லா இன்செக்ட்டுக்குமே ஒர்க் ஆகுது, எல்லாமே குரூப் ஸ்பெசிஃபிக். ஒரு பர்டிகுலர் டாக்ஸின் வந்து ஒரு பர்டிகுலர் இன்செக்டை தான் கில் பண்ணும். டாக்ஸிக் இஸ் கோடட் பை ஜீன் CRY. CRYனாலே கிறிஸ்டலுக்கு தான் அது CRYன்னு கொடுத்துருக்காங்க. CRY1AC நேம்டு கிறிஸ்டலுக்கு தான் அந்த CRY ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. there are number of them. For example, the proteins encoded by the genes, இது ரொம்ப முக்கியம். AC and CRY2AB controls the cotton bollworms. அதனால ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க இல்லையா, இன்செக்ட் வந்து எல்லாமே குரூப் ஸ்பெசிஃபிக். அதே வந்து CRY1AB கண்ட்ரோல்ஸ் தி கார்ன் போரர், மக்காச்சோளம்லாம் இருக்குல்ல, கார்ன், ஸ்வீட் கார்ன், அதையும் இன்ஃபெக்ட் பண்ணக்கூடியதை கண்ட்ரோல் பண்ணுறது எதுனா CRY1AB. இதில் கன்ஃபியூஸ் பண்ணி கேட்பாங்க, எங்கே இங்கே 2AB இருக்குது, இங்கே வெறும் 1AB தான் இருக்குது. இதை பார்த்துங்க, இதுலேருந்து கூட உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி கேட்பாங்க. சப்போஸ் இங்கே 2ABயை கொடுத்துட்டு கண்ட்ரோல்ஸ் கார்ன் போரர்னு கொடுத்தாங்கன்னா தப்பு. எங்கே வேணாலும் உங்களுக்கு கொஸ்டினில், ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினில் மாற்றி கேட்கலாம், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட் இல்லை கரெக்டுன்னு கொடுத்து. இந்த இடத்துல தான் நிறைய உங்களை மாற்றி கன்ஃபியூஸ் பண்ணி கேட்பாங்க. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஓவரால் இந்த டாக்ஸின் வந்து இன்ஆக்டிவ் கண்டிஷனில் தான் இருக்குது. பட் ஒன்ஸ் அதை இன்செக்ட் சாப்பிடும்போது அது வந்து ஆக்டிவ் டாக்ஸினாக மாறிடுது. ஏன்னா அல்கலைன் pH ஆஃப் தி கட், அது ரொம்ப முக்கியம். அசிடிக் pHன்னு கூட கொடுத்து உங்களை மாற்றி கேட்பாங்க, அந்த மாதிரி கிடையாது. அதேமாரி எல்லா ஜீன்ஸுமே எல்லா இன்செக்டையுமே கில் பண்ணாது. இட்ஸ் எ குரூப் ஸ்பெசிஃபிக், அது ரொம்ப முக்கியம். இன்செக்ட் குரூப் ஸ்பெசிஃபிக். அதேமாரி ஒரு குரூப்புமே வந்து ஒரு இதை தான் கண்ட்ரோல் பண்ணும். இதுதான் இந்த மொத்தமாக என்னுடைய மொத்த மெக்கானிசம், கான்செப்ட் எல்லாமே தான். இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், டெஸ்ட்ராய்டு பை பல்வார்ம்ஸ். இந்த மாதிரி இன்ஃபெக்ட் ஆகிடுச்சுனாக்கா உங்களுக்கு வந்து இதில் வந்து இந்த காட்டன் பிளான்ட்டில் இந்த காட்டன் வராது. பாருங்கள், ஓட்டையை போட்டு இதில் போய் இன்ஃபெக்ட் பண்ணிடுச்சு. அதனால் இதில் வந்து இந்தமாரி உங்களுக்கு பருத்தி கிடைக்காது. பருத்தி இருந்தால் நம்மளுக்கு அதிகமாக விளைச்சல் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஃபார்மருக்கு லாபம். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு லாபம் இருக்குது. எதுவுமே இல்லாமல் சும்மா இதுமாதிரி நிறையா இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு எந்த லாபமுமே கிடையாது, அவங்களுக்கு லாஸ் தான் வரும். ஸோ இது வந்து ஒரு ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸ். அதனால் இதில் வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து எதுவும் கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸு எல்லாம் போடாமல் ஈஸியாக கில் பண்ண முடியும். அதுதான் என்னுடைய மெயின் பிரின்சிபல்.
செகண்ட் வந்து பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் பிளான்ஸ். Several nematodes parasite a wide variety of plants and animals including human beings. இந்த நெமட்டோட்ஸ்லாம் பேரசைட்ஸ் என்ன பண்ணும், ஒரு லிவிங் ஆர்கானிஸ்ட்ல போயிட்டு வாழ்ந்து அதுக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் உறிஞ்சி அது வாழ்ந்து அந்த ஹோஸ்ட்டை வந்து நிறைய இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணும். A nematode Meladogyn incognitia infects the roots of tobacco plants. Tobacco plant உடைய ரூட்டை போயிட்டு இந்த நெமட்டோட இன்ஃபெக்ட் பண்ணுது அண்ட் காசஸ் a great reduction in yield. அதனால வந்து ஈல்டு கம்மி ஆயிடுது. A novel strategy, ஒரு புது விதமான ஸ்ட்ராட்டஜியை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஒரு புதிய was adapted to prevent the infestation which was based on process of RNA interference. இந்த RNA interferenceனா ரொம்ப ஒரு சிம்பிள் என்ன தான். இங்கே வந்து நம்மளுக்கு அதிகமாக டீட்டெயில்ஸ் கொடுக்கல என்சிஆர்டில், அதனால் அதை பற்றி நம்ம பெருசாக டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க தேவையில்ல. நிறையா டைசர் ப்ரோட்டீன், ஆர்என்ஏ இன்டியூஸ்டு சைலன்சிங் காம்ப்ளெக்ஸ், ரிஸ்க் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் இங்கே கொடுக்கல. அதனால் நம்மளுக்கு அதுலேருந்துலாம் கொஸ்டின் கேட்க போகிறது கிடையாது. ஜென்ரலாக நம்மளுக்கு வந்து சென்ட்ரல் டாக்மானா என்னென்னு தெரியும். ஒரு டிஎன்ஏ வந்து ஆர்என்ஏவாக மாறுது, ஆர்என்ஏ தான் உங்களுக்கு வந்து ப்ரோட்டீனாக மாறுது இல்லையா. டிரான்ஸ்கிரிப்ஷன் டிரான்ஸ்லேஷன் படிச்சுப்பீங்க. டிரான்ஸ்லேஷனில் வரும்போது தான் உங்களுக்கு வந்து ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஆகும். ஸோ இங்கே வந்து என்ன நடக்கும்னா உங்களுக்கு அந்த ப்ரோட்டீன் சிந்தசிஸை பிளாக் பண்ணணும். அதுதான் இதனுடைய மெயின் பிரின்சிபல். அந்த எம்ஆர்என்ஏவை பிளாக் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு அந்த எம்ஆர்என்ஏலேருந்து ப்ரோட்டீன் சிந்தசிஸ் சரியாக நடக்கலைன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த நெமட்டோடு வந்து கில் ஆகிடும். டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம்னா ஈஸியாக வேலை முடியும். இதுவும் அதனால தான் இதனுடைய மெயின் பிரின்சிபல் இதுதான். RNA interference takes place in all eukaryotic organisms as a method of cellular defense. நமக்கே வந்து ஏதாவது ஒரு ஹியூமன் பீயிங்ஸ்க்கு கூட பார்த்தீங்கன்னாக்கா செல்லுலர் டிஃபென்ஸாக இது வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. This method involves silencing of specific mRNA due to complementary double-stranded RNA molecule that binds to. ஸோ அந்த காம்ப்ளிமெண்ட்ரி டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏங்கிறது ஒரு நம்ம ஸ்பெசிபிக் டிஎன்ஏவை இன்ட்ரடியூஸ் பண்ணோம்னா அது வந்து 2 ஆர்என்ஏ ஸ்டாண்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. அது போயிட்டு இது கூட பைண்ட் ஆகிடுது. ஸோ அண்ட் ப்ரிவென்ட்ஸ் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் எம்ஆர்என்ஏ. ஸோ அதனால் வந்து சைலன்சிங்னா என்ன மீனிங், ஸ்டாப் பண்ணிடுது. இங்கே அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ அந்த டிரான்ஸ்லேஷன் ஆஃப் எம்ஆர்என்ஏவை ஸ்டாப் பண்ணிது தான் என்னுடைய மெயின் மீனிங். இந்த டோட்டல் ப்ராசஸுடைய மெயினே வந்து ப்ரிவென்ட்ஸ் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் எம்ஆர்என்ஏ. ஸோ எம்ஆர்என்ஏ இது பண்ணிடுச்சுன்னா அட் த சோர்ஸ் ஆஃப் திஸ் complementary RNA would be from an infection by viruses having RNA genome. நிறைய படிச்சிருப்பீங்க, வைரஸில் டிஎன்ஏ ஜீனோமும் இருக்குது, ஆர்என்ஏ ஜீனோமும் இருக்குது. அந்த வைரஸில் ஸ்பெசிஃபிக்காக ஆர்என்ஏ ஜீனோம்ஸ் ஆர் மொபைல் ஜெனட்டிக் எலமெண்ட்ஸ் டிரான்ஸ்போசன்ஸ் தட் ரெப்ளிகேட் via an RNA intermediate. ஸோ இந்த ரெண்டுமே சோர்ஸ். இதில் கூட நிறைய டைம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க உங்களுக்கு நீட்டில். ஸோ பார்த்துங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சோர்ஸ் எதுனா வைரஸஸ் ஹேவிங் ஆர்என்ஏ ஜீனோம், டிஎன்ஏ ஜீனோம் கிடையாது. அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான வச்சுங்க. வைரஸஸ் ஹேவிங் ஆர்என்ஏ ஜீனோம் அண்டு டிரான்ஸ்போசன்ஸ் மொபைல் ஜெனட்டிக் எலமெண்ட்ஸ், இந்த ரெண்டு தான் மெயின் சோர்ஸஸ்ஸு. இதனுடைய மெயின் உங்களுக்கு வந்து கான்செப்டே என்னென்னா சைலன்சிங் ஆஃப் எம்ஆர்என்ஏ. ஸோ இப்போ எம்ஆர்என்ஏவை நம்ம ஒழுங்காக அதனுடைய ஃபங்க்ஷனை டிரான்ஸ்லேஷன் நடக்க விடலனாலே ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நடக்காது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்செக்ட் கில் ஆகிடும். இன்செக்ட் நெமட்டோட், அதான் என்னோட மெயின் பிரின்சிபல். யூஸிங் அக்ரோபாக்டீரியம் வெக்டார்ஸ். நெமட்டோட் அக்ரோபாக்டீரியம் வெக்டார்ஸ்லாம் நீங்கள் லாஸ்ட் பிரின்சிபல்ஸ் சாப்டரில் படிச்சிருப்போம். இதுக்கு முன்னாடி சாப்டரில் எப்படி என்னென்ன வெக்டார்ஸ்லாம் இருக்குதுங்கிறது, அது எப்படி பிளான்ட்டுக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுங்கிறதெல்லாம். நெமட்டோட் ஸ்பெசிஃபிக் ஜீன்ஸ் வேர் இன்ட்ரடியூஸ்டு இன்டு த ஹாஸ்ட் பிளான்ட். ஹாஸ்ட் பிளான்ட்டுங்கிறது இங்கே நமக்கு டொபாக்கோ பிளான்ட். ஒரு பிளான்ட்டுக்கு தகுந்த மாதிரி அது மாறும். இங்கே வந்து நம்ம நெமட்டோட் ஸ்பெசிஃபிக் ஜீன்ஸ் வந்து அக்ரோபாக்டீரியம் வெக்டார்ஸ் வச்சு யூஸ் பண்ணுறோம். The introduction of DNA was such that it produced both sense and anti-sense RNA. ஏன்னா ஆர்என்ஏல உங்களுக்கு 2 இருக்கும் இல்லையா, 3' to 5' இல்லாட்டி 5' to 3 ஆப்போசிட்டில் 2 இருக்கும், சென்ஸ் அண்ட் ஆன்டி-சென்ஸ் RNA. In the host cells, these 2 RNAs being complementary to each other formed a double-stranded RNA. ஸோ நம்ம டிஎன்ஏ இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே
அது வந்து 2 RNA ப்ரொடியூஸ் பண்ணுது, சென்ஸ் அண்ட் ஆன்டி சென்ஸ் RNA. டபுள் ஸ்டாண்ட் RNA இங்கே ப்ரொடியூஸ் பண்ணி that initiated RNA interference and silenced the specific mRNA of the nematode. ஸோ இப்போ அந்த முக்கியமாக அந்த நெமட்டோட உயிர் வாழறதுக்கு தேவையான ப்ரோட்டீனை போயிட்டு நம்ம பிளாக் பண்ணிடுறோம். ப்ரோட்டீன் சிந்தசிஸை பிளாக் பண்ணிடுறோம். அதனால் அந்த நெமட்டோடால் உயிர் வாழ முடியாது. கான்சிக்வன்ஸ் வாஸ் தட் த பேரசைட் குட் நாட் சர்வை. ஸோ அதனால் உயிர் வாழ முடியாது. இன் ஏ டிரான்ஸ்ஜெனிக் ஹாஸ்ட் எக்ஸ்பிரஸிங் ஸ்பெசிஃபிக் இன்டர்ஃபரிங் RNA குட் நாட் சர்வைவ் இன் ஏ டிரான்ஸ்ஜெனிக் ஹாஸ்ட். இப்போ இதுதான் டிரான்ஸ்ஜெனிக் ஹாஸ்ட்டுங்கிறது எது? இங்கே நம்மகிட்ட இருக்கிற இந்த டொபாக்கோ பிளான்ட் தான் இங்கே வந்து டிரான்ஸ்ஜெனிக் ஹாஸ்ட் எக்ஸ்பிரஸிங் ஸ்பெசிஃபிக் இன்டர்ஃபரிங் RNA. ஸோ அதனால தான் அந்த RNA வந்து இன்டர்ஃபியர் ஆகி சைலன்சிங் பண்ணுது. அதுதான் என்னுடைய மீனிங். நார்மல் பிளான்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லாததுனால உங்களுக்கு வந்து டொபாக்கோ பிளான்ட் இன்ஃபெக்ட் ஆகி உங்களுக்கு வந்து லாஸ் ஆகும். பட் இங்கே வந்து பிடியில் இங்கே வந்து நம்ம வந்து பிடி காட்டன் வேறு. பட் இங்கே வந்து நெமட்டோடுக்கு வரும்போது உங்களுக்கு சைலன்சிங், அதுதான் மெயின் இம்பார்ட்டண்ட். The transgenic plant therefore got itself protected from the parasite. ஸோ அதனால் வந்து ஈஸியாக நம்ம வந்து அந்த பேரசைட் இன்ஃபெக்ஷன்லேருந்து கண்ட்ரோல் ஆகிடும். ஸோ இதுதான் உங்களுக்கு அந்த NCERT புக்கில் கொடுத்துருக்கிற டயராமு. ஸோ இந்த பிளான்ட்டில் பாருங்கள், இது வந்து transgenic plant roots after 5 days deliberate infection of nematode but protected through novel mechanism. ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் மெக்கானிசத்தினால உங்களுக்கு வந்து பிளான்ட்டில் எந்த இன்ஃபெக்ஷனுமே நடக்கலை. பட் அது இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக இங்கே ஒரு பாக்ஸில் தனியாக போட்டு காட்டுங்க பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. பட் இங்கே அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ அதுதான் இதனுடைய மெக்கானிசம். அதனால் இந்த பிளான்ட்டை வந்து அஃபெக்ட் ஆகாது. ஸோ அதனால் ஈல்டுமே குறையாது. அதனால் ப்ராஃபிட்டு அதிகமாக கிடைக்கும், லாஸ் இருக்காது. பட் இந்த நெமட்டோடுக்கு வந்து சப்போஸ் நார்மல் பிளான்ட்டில் வந்து நிறையா இன்ஃபெக்ஷன் நடக்கும். அதனால் நம்மளுக்கு வந்து நிறைய லாஸ் ஆகும் ஃபார்மர்ஸ்க்கு. அதான் என்னுடைய மெயின் இம்பார்ட்டன்ட் திங். நெக்ஸ்ட், பயோடெக்னாலஜி அப்ளிகேஷன்ஸ் இன் மெடிசின். The recombinant DNA technology process have made immense impact in the area of health care. ஏன்னா நம்மளுக்கு எல்லாத்தையுமே நம்ம வந்து இப்போ மெயின் இம்பார்ட்டன்ட் திங் எதுவாக இருந்தாலும் ஹியூமன்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லாத்தையுமே ப்ரொடியூஸ் பண்ணணும். நம்மளுக்கு தேவையானதான் இப்போ நம்ம தான் ரூல் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ எல்லாமே நம்ம இருக்கிறது எல்லாமே ஹியூமன் பீயிங்ஸ்க்காக தான். நம்ம எல்லாத்தையுமே நம்மளுடைய லைஃப் ஸ்டைலுக்கு தான் நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து மாற்றிக்கிட்டு இருக்கிறோம். எல்லாமே நம்ம எப்படி க்ரோத் ஆகிறது, நமக்கு என்ன பெனிஃபிட்டு, நமக்கு டிசீஸை வராமல் க்யூர் பண்ணுறதுக்கு, நம்மளுக்கு ஃபுட்டு கிடைக்கிறதுக்கு ஈஸியாக நம்மளுக்கு ஹைப்ரிட் டெக்னிக்லாம் யூஸ் பண்ணி ஃபுட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறது எல்லாத்துக்குமே இந்த பயோடெக்னாலஜி யூஸ் ஆகுது. ஸோ அதில் வந்து ஹெல்த் கேரில் வந்து மாஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் சேஃப் அண்ட் மோர் எஃபெக்டிவ் தெரப்பட்டிக் ட்ரக்ஸ். தெரப்பட்டிக்னா ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரக்ஸை தான் நம்ம வந்து மெயினாக இந்த பயோடெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கிறோம். Further, the recombinant therapeutics do not induce unwanted immunological response. ஏன்னா உங்களுக்கு தெரியும், இம்யூனிட்டி எல்லாம் படிச்சிருப்பீங்க, ஆக்டிவ் இம்யூனிட்டி, பேசிவ் இம்யூனிட்டி எல்லாம். உங்களுக்கு வந்து நம்மளுக்கே அந்த நம்மளுடைய பாடியில் வந்து இம்யூன் ரெஸ்பான்ஸ் க்ரியேட் பண்ணி அதனால் வந்து நிறையா காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் உருவாகும். ஆனால் அதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த பயோடெக்னாலஜிக்கல் ப்ராசஸ்லாம் அந்த மாதிரி வராது. இட்ஸ் காமன் கேஸ் ஆஃப் சிமிலர் ப்ராடக்ட் ஐசோலேட்டட் ஃப்ரம் நான்-ஹியூமன் சோர்சஸ்லேருந்து நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் எடுத்தோன்னாக்கா அது வந்து நிறைய இம்யூனாலஜிக்கல் ரெஸ்பான்ஸை க்ரியேட் பண்ணும். At present, about 30 recombinant therapeutics have been approved for human use in the world over. In India, 12 of these are presently being marketed. பட் இந்த புக்கு எழுதும்போது இவ்வளோ தான் இருந்திருக்கலாம், பட் இப்போ நிறையா வந்திருக்கலாம். பட் இன் இந்தியா அட் ப்ரெசண்ட் நம்ம புக்கில் என்ன இருக்கோ அதான் கேட்க போகிறாங்க. ஸோ 12 of these are presently being marketed. Genetically engineered insulin. Management of adult onset diabetes is possible by taking insulin at regular time intervals. அந்த டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ணும் அடல்ட் ஸ்டேஜில்
ஏன்னா அந்த ஏஜில் தான் வந்து உங்களுக்கு அதிகமாக 30 வயசுக்கு மேலே தான் டயபெட்டிஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இப்போல்லாம் நிறையா 30 பேருக்கு 35 வயசுலேயே நிறைய பேருக்கு வந்துடுது. ஸோ அதான் ஹாஸ்பிட்டலில் போனாலே ஒரு 35 வயசுக்கு மேலே போனாலே உங்களுக்கு நிறைய பேருக்கு அந்த டயபெட்டிஸ் இருக்கான்னு செக் பண்ணுறாங்க. அதனால் வந்து அது எப்படி கண்ட்ரோல் பண்ணால் பை டேக்கிங் இன்சுலின். ஏன்னா இன்சுலின் தான் நம்மளுக்கு வந்து அந்த குளுக்கோஸ் லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. வாட் வுட் எ டயபெட்டிக் பேஷண்ட் டூ இஃப் enough human insulin was not available? ஏன்னா இன்சுலின் டெஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? If you discuss this, you would soon realize that one would have to isolate and use insulin from other animals. ஸோ நம்ம அதர் அனிமல்ஸில் ப்ரொடியூஸ் பண்ணி அதை தான் நம்ம யூஸ் பண்ணணும். Would the insulin isolated from other animals be just as effective as that secreted by the human body itself, and would it not elect an immune response? ஸோ அப்படியே அந்த மாதிரி ஒரு அனிமல்லேருந்து நம்ம ஐசோலேட் பண்ணி நம்ம எடுக்கும்போது அது வந்து எந்த இம்யூன் ரெஸ்பான்ஸும் கிரியேட் பண்ணாமல் இருக்கா? அப்படி எது ஒன்றுனா, நோ இமேஜின் இஃப் பாக்டீரியா வேர் அவைலபிள் தட் குட் மேக் ஹியூமன் இன்சுலின். சப்போஸ் உங்களுக்கு பாக்டீரியாவில் இருந்தே அந்த ஹியூமன் இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா? சடன்லி த ஹோல் ப்ராசஸ் பிகம் ஸோ சிம்பிள். ஸோ பாக்டீரியாவிலேருந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு தெரிஞ்ச உடனே இன்சுலின் அது வந்து ப்ராசஸே ரொம்ப ஈஸியாகிடுச்சின்னு சொல்கிறாங்க. யூ கேன் ஈஸிலி க்ரோ எ லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் பாக்டீரியா அண்ட் மேக் as much as insulin as your need. ஏன்னா உங்களுக்கு பாக்டீரியோட லைஃப் சைக்கிள் ரொம்ப கம்மி, படிச்சிருப்பீங்க. அதனால் மல்டிபிள் டைம்ஸில் நிறைய க்ரோத் ஆகி உங்களுக்கு நிறைய இன்சுலின் நம்ம வந்து ஈஸியாக ப்ரொடியூஸ் பண்ணிடலாம். லைஃப் சைக்கிள் ரொம்ப கம்மின்றதுனால, கம்மியான டைமுங்கிறதுனால. திங்க் அபவுட் வெதர் இன்சுலின் கேன் பி ஓவர்லி அட்மினிஸ்ட்ரேட் டு டயபெட்டிக் பீப்புள் ஆர் நாட். கண்டிப்பாக கொடுக்க முடியாது. ஓரல்னால் நம்ம வந்து சும்மா நம்ம டேப்லெட் வேணால் போட்டு சாப்பிட்லாம். டேப்லெட் சாப்பிட்ற மாதிரிலாம் நம்ம இன்சுலினாக கொடுக்க முடியாது. பிளட்டில் போய் அது கலக்கணும். ப்ளஸ் வயிற்றுலேயே நம்மளுக்கு வந்து இருக்கிற என்சைம்ஸ்லாம் அது வந்து டைஜஸ்ட் பண்ணிடும். அதில் எல்லாமே நீங்கள் நிறையா படிச்சிருப்பீங்க. இந்த +1 லாஸ்ட்டு சாப்டரில் படிச்சிருப்பீங்க. பேன்கிரியாஸ்லேயே எக்ஸோக்ரைன், எண்டோக்ரைன் ஹார்மோன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதுமாதிரி ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பிளட்டில் செக்ரேட் ஆகிறது கிடையாது. ஒரு சில ஹார்மோன்ஸ் வந்து ஸ்டொமக்கில் அப்பயே உங்களுக்கு டைஜஸ்டிக்கும் செக்ரேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இது வந்து உங்களுக்கு வந்து எந்த எஃபெக்ட்டுமே இருக்காது. நீங்கள் ஓரலாக எடுத்தீங்கன்னாக்கா யூஸ் கிடையாது. Insulin used for diabetes was yearly extracted from pancreas of slaughtered cattle and pigs. ஸோ அந்த கேட்டல்லையும் பிக்லேயும் கில் பண்ணி தான் அதனுடைய பேன்கிரியாஸ் இருந்து தான் நம்ம இன்சுலின் எடுத்துகிட்டு இருந்தோம். பட் அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து நிறைய அலர்ஜிக் ரியாக்ஷன்லாம் ப்ரொடியூஸ் பண்ணிச்சு. ஏன்னா பிகாஸ் ஆஃப் ஃபாரின் ப்ரோட்டீன், ஏன்னா மற்ற அனிமல்லேருந்து எடுத்து கொடுக்கறதுனால. இன்சுலின் கன்சிஸ்ட் ஆஃப் 2 short polypeptide chains, chain A and chain B, that are linked together by disulfide bridges. இந்த disulfide bridgesங்கிறது ரொம்ப முக்கியம். 2 செயின் இருக்குது, அதை லிங்க் பண்ணுறது வந்து ஒரு disulfide bridges. இதில் இருந்தெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இனிமேல் இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். In mammals including humans, insulin is synthesized as prohormone like a proenzyme. இன்சுலின் வந்து உங்களுக்கு பாடியில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இன்சுலின் அப்படியே ஆக்டிவ் ஃபார்மாக சிந்தசைஸ் ஆகலை. ப்ரோ ஹார்மோனாக தான் சிந்தசைஸ். பிஃபோர் இட் பிகம்ஸ் ஏ ஃபுல்லி மெச்சூர்ட் அண்ட் ஃபங்க்ஷனல் ஹார்மோன் விச் கண்டைன்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெச் கால் த சி பெப்டைட். மொத்தம் 3 பெப்டைடு இருக்குது, ஏ, பி அண்ட் சிங்கிறது. ப்ரோ ஹார்மோனில் அந்த சி பெப்டைடுங்கிறது இருக்கும். பட் சி பெப்டைட் இஸ் நாட் ப்ரெசன்ட் இன் த மெச்சூர் இன்சுலின். மெச்சூர் இன்சுலினில் வந்து அந்த சி பெப்டைடு இருக்காது. இதுவும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. And is removed during maturation into insulin. The main challenge for production of insulin using RNA technique was getting insulin assembled into a matured form. உங்களுக்கு மெயின் சேலஞ்சே என்னென்னா, அந்த தேவையில்லாத அந்த சி பெப்டைடு இல்லாமல் வெறும் ஏ அண்ட் பி மட்டும் செயின் மட்டும்தான் நம்மளுக்கு தேவை. அந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணணும். 1983, Eli Lilly, an American company, prepared 2 DNA sequences corresponding to A and B of chains of human insulin. நம்மளுக்கு அந்த A and B செயின்ஸுக்கு தேவையான DNA சீக்வன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க. corresponding to A and B chains of human insulin, introduced them in plasmids of E. coli. plasmidsனால் என்னன்ட்டு உங்களுக்கு தெரியும், எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் இல்லையா? ஸோ அதில் போயிட்டு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் ஆஃப் E. coli
to produce insulin chain. ஸோ 2 chains ப்ரொடியூஸ் பண்ணுறோம். chains A and B were produced separately. ஸோ அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். ஏன்னா பாக்டீரியாவுக்கு வந்து லைஃப் சைக்கிள் ரொம்ப கம்மி இருந்தால் நிறையா டைம் மல்டிப்ளை ஆகி அதிகமாக ப்ராடக்ட் நம்மளுக்கு கிடைக்கும். Extracted and combined by creating the disulfide bonds to form human insulin. ஏன்னா இந்த ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணுறதுன்னா டைசல்ஃபைட் பாண்ட்ஸ் டு ஃபார்ம் ஹியூமன் இன்சுலின். இங்கே வேறு ஏதாவது கொடுத்துருப்பாங்க டைசல்ஃபைடுக்கு பதிலுக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிளில், அதை பார்த்துங்க. இந்த டைசல்ஃபைடுங்கிற வேர்டு ரொம்ப முக்கியம். அதேமாதிரி சி பெப்டைடு மெச்சூர்டு இன்சுலினில் இருக்காது, ப்ரோ ஹார்மோனில் தான் இருக்கும். பட் ப்ரோ மெச்சூர்டு ஹார்மோனில் அது இருக்காது. இதுதான் உங்களுக்கு என்சிஆர்டி புக்கில் கொடுத்துருக்குற அந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ரோ இன்சுலினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சி பெப்டைடுங்கிற ஒன்று இருக்காது, ஒன்லி ஏ அண்ட் பி தான். அது ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணுறது தான் வந்து உங்களுக்கு டைசல்ஃபைட் பாண்ட்ஸ். வெறும் சல்ஃபைடுன்னு கூட இருக்கக்கூடாது, டைசல்ஃபைடு அதுவும் ரொம்ப முக்கியம். 2 சல்ஃபைடு இருக்கும் பாருங்க, எஸ்எஸ்ன்ட்டு 2 எஸ்எஸ், அதனால டைசல்ஃபைட் பாண்ட்ஸ். இது ரெண்டுமே லிங்க் பண்ணணும். சிங்கிள் சல்ஃபைடு கூட கொடுத்துருப்பாங்க, அதுவுமே உங்களை மாற்றி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த டைசல்ஃபைடுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ப்ரோ இன்சுலின் வந்து இன்சுலினாக மாறிடுது. நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஜீன் தெரப்பி. இஃப் எ பர்சன் இஸ் born with a hereditary disease, can a corrective therapy be taken for such a disease? ஒரு சைல்டு பிறக்கும் போதே ஒரு ஹெரிடிட்டி டிசீஸோட பிறக்குதுன்னா அதை வந்து ஜீன் தெரப்பி மூலிமா க்யூர் பண்ணுறது எப்படி? ஜீன் தெரப்பி இஸ் an attempt to do this. Gene therapy is a collection of methods that allow correction of a gene defect that has been diagnosed in a child or embryo. ரொம்ப ஏர்லி சைல்டில் இல்லை எம்ப்ரியோ ஸ்டேஜ்லேயே நம்ம அதை டயக்னோஸ் பண்ணிட்டோம்னா அந்த ஜீன் டெஃபெக்டை ஈஸியாக க்யூர் பண்ணிடலாம். Here genes are inserted into a person's cells and tissues to treat a disease. இந்த ஒரு பர்சன் பற்றி அந்த இன்ஃபெக்டடான அந்த டிசீஸ் உள்ள ஹெரிடிட்டி டிசீஸ் உள்ள பேஷண்ட்டோடைய செல்லிலே வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுறோம் அந்த ஜீன்ஸு, ஸ்பெசிஃபிக் ஜீன்ஸு. ஏன்னா அந்த ஜீன்ஸ் தான் வந்து டிஃபெக்டாக இருக்கும். அந்த எந்த ஜீன் இல்லையோ அந்த ஸ்பெசிஃபிக் ஜீனை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறோம். கரெக்ஷன் ஆஃப் எ ஜெனட்டிக் defect involves delivery of a normal gene into individual or embryo to take over the function of and compensate for the non-functional gene. ஏன்னா அங்கே இருக்கிற ஜீனில் வந்து ஒன்று டிஃபெக்டிவாக இருக்கும், இல்லை நான் ஃபங்க்ஷனலாக இருந்துச்சுன்னா நம்ம அந்த ஸ்பெசிஃபிக் ஜீனை கொடுத்தோம்னா அந்த டிஃபெக்ட் கிளியர் ஆகிடும். எம்ப்ரியோ ஸ்டேஜில் கொடுத்தோம்னாக்கா ரொம்ப ஈஸியாக க்யூர் பண்ணலாம். The first clinical gene therapy was given in 1990 to a 4-year-old girl with adenosine deaminase deficiency. இந்த ஏடிங்கிறது ஷார்ட் ஃபார்மாக இருக்கும், அடினோசின் டிஅமைனேஸ் தான் ஏடின்னு கொடுத்துருக்காங்க. திஸ் என்சைம் இஸ் crucial for the immune system to function. இந்த என்சைம் எதுக்கு இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இம்யூன் சிஸ்டத்துக்கு தான் ரொம்ப ஃபங்க்ஷன் ஆகுது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது டிஃபிஷியன்சியாக இருந்துச்சுனாக்கா அவங்களுக்கு வந்து அந்த இம்யூன் சிஸ்டம் சரியாக ஃபங்க்ஷன் ஆகாது. ஏன்னா இம்யூன் சிஸ்டம் இருந்தால் தான் நம்மளுக்கு ஏதாவது ஒரு டிசீஸ் இன்ஃபெக்ஷன் ஏதாவது வந்துச்சுன்னா அந்த நோயை எதிர்த்து போராட முடியும். அந்த இம்யூன்ஸ் கெப்பாசிட்டி இருக்கணும், இம்யூன் சிஸ்டம். திஸ் டிஸார்டர் இஸ் காஸ்ட் டியூ டு டெலிஷன் ஆஃப் தி ஜீன் ஃபார் அடினோசின் டிஅமைனேஸ். அவங்களுக்கு அந்த ஜெனட்டிக் டிசீஸில் வந்து என்னென்னா அந்த டிசீஸு அந்த இம்யூன் சிஸ்டம் ப்ரொடியூஸ் பண்ணுற அடினோசின் டிஅமைனேஸ் என்சைமே வந்து அந்த ஜீனே டெலிஷன் ஆகிட்டு இருக்கும். டெலிஷன்னா ரிமூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த ஜீன் இல்லாததுனால அந்த ஜீனே எக்ஸ்பிரஸ் ஆகாது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் டிரான்ஸ்லேஷன் எதுவுமே நடக்காததுனால அந்த ஸ்பெசிஃபிக் என்சைமே ப்ரொடியூஸ் ஆகாது. இன் சம் சில்ட்ரன் ஏடிஏ டிஃபிஷியன்சி கேன் பி க்யூர்ட் பை போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன். அந்த போன் மேரோ டிரான்ஸ்பிளேட் பண்ணியும் அந்த நார்மல் ஜீனை கொடுத்து நம்ம அந்த ஃபங்க்ஷனை திரும்பி ரீஸ்டோர் பண்ணலாம். இன் அதர்ஸ் இட் கேன் பி ட்ரீட்டட் பை என்சைம் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி. ஸ்பெசிஃபிக்காகவே இந்த என்சைம் அடினோசின் டிஅமைனேஸ் என்சைமையே தெரப்பியுமே ஸ்ட்ரெயிட்டாக இன்ஜெக்ட் பண்ணி அப்படியும் ட்ரீட் பண்ணலாம். இன் விச் ஃபங்க்ஷனல் ஏடிஏ இஸ் given to the patient by injection மூலியாக நம்ம கொடுத்த அந்த என்சைம்ஸை கொடுத்தும் க்யூர் பண்ணலாம். பட் த ப்ராப்ளம் வித் போத் ஆஃப் தீஸ் அப்ரோச்சஸ் தட் தே ஆர் நாட் கம்ப்ளீட்லி க்யூரேட்டிவ். கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியாது. இந்த ரெண்டு டெக்னிக்லி போன் மேரோ அண்டு என்சைம் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி இந்த ரெண்டும் பார்த்துங்க.
எது நாட் கம்ப்ளீட்லி க்யூரேட்டிவ் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டால் கூட இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியம். போன் மேரோ அண்டு என்சைம் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி. As a first step towards gene therapy, lymphocytes from the blood of the patient are grown in a culture outside the body. ஸோ பேஷண்ட்டுடைய பிளட்ல இருந்து லிம்போசைட்டை எடுத்து அந்த ஏடிஏ ஃபங்க்ஷனல் ஏடிஏ சிடிஎன் யூஸ்ட் எஸ் ரிட்ரோவைரல் வெக்டார்ஸ்லாம் நீங்கள் முன்னாடி சாப்டரில் படிச்சிருப்பீங்க. ரிட்ரோவைரல் வெக்டார் இஸ் அண்ட் இன்ட்ரடியூஸ்டு இன்டு திஸ் லிம்போசைட்ஸ். அந்த வெக்டாரில் நம்ம அந்த ஏடிஎன்ஏவை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அந்த வெக்டாரில் வந்து இப்போ நம்ம லிம்போசைட்ஸ்குள்ளார கொண்டு போயிடும். பேஷண்ட்டுடைய லிம்போசைட்ஸை வந்து பிளட்லேருந்து ஐசோலேட் பண்ணிக்கிறோம். விச் ஆர் சப்ஸ்குவெண்ட்லி ரிட்டர்ன் டு த பேஷண்ட். திரும்பவும் அதை பேஷண்ட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ பேஷண்ட் லிம்போசைட்ஸில் இந்த சிடிஎன்ஏவை வெளியில் எடுத்து அந்த சிடிஎன்ஏ இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் அதை பேஷண்ட்டுக்கே திரும்ப இன்ஜெக்ட் பண்ணிடுறோம். However, as the cells are not immortal, the patient requires periodic infusion of such genetically engineered lymphocytes. ஏன்னா உங்களுக்கு பிளட்டுடைய லைஃப் ஸ்பேன் தெரியும். ஆர்பிசியோ இல்லை டபிள்யூபிசியோ ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது, அது லைஃப் லாங் இருக்காது. அதனுடைய லைஃப் டைம் முடிஞ்சிடுச்சுன்னா அது போயிடும். ஸோ அதனால் அதுக்கு மேலே அந்த ஜீன் ஃபங்க்ஷன் ஆகாது. ஸோ அதனால் திரும்பவும் பீரியாடிக் இன்ஃபியூஷன் ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடில் திரும்ப அதை இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். However, if the gene isolate from marrow cells producing ADA, அதே உங்களுக்கு வந்து போன் மேரோ செல்ஸ்ல இருந்து அந்த பர்டிகுலர் ஜீன் ப்ரொடியூசிங் ஏடிஏ இஸ் இன்ட்ரடியூஸ்டு இன்டு செல்ஸ் அட் இயர்லி எம்ப்ரியானிக் ஸ்டேஜ், இட் குட் பி எ பெர்மனன்ட் க்யூர். ஸோ அந்த போன் மேரோவிலேருந்து பர்டிகுலர் ஜீனை எடுத்து நம்ம வந்து எம்ப்ரியோ ஸ்டேஜில் இன்ட்ரடியூஸ் பண்ணோம்னா, எம்ப்ரியோ ஸ்டேஜில் யாருக்கு அந்த ஜெனட்டிக் டிஃபெக்ட் இருக்கிறவங்களுக்கு நார்மல் ஜீன் ஃபங்க்ஷன் ஆகிற ஜீன் இருக்கிறவங்களேருந்து அந்த எம்ப்ரியோவில் அந்த எடுத்து அந்த எம்ப்ரியோ ஸ்டேஜில் கொடுக்கும்போது பெர்மனன்ட் க்யூராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. மாலிகுலர் டயக்னோசிஸ். You know that for effective treatment of a disease, early diagnosis and understanding is pathophysiology is very important. எந்த ஒரு நோயுமே நம்ம நல்லா ட்ரீட்மெண்ட்டு முன்னாடியே அட்வான்ஸாக ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா இயர்லியராக டயக்னோஸ் பண்ணணும். ரொம்ப இயர்லி ஸ்டேஜில் டயக்னோஸ் பண்ணணும். ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் போய் டயக்னோஸ் பண்ணால் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது கஷ்டம். இப்போ நீங்கள் கேன்சர்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா க்யூரபிள் தான், பட் இயர்லி ஸ்டேஜ்லேயே டயக்னோஸ் பண்ணிடணும். அட்வான்ஸ் ஸ்டேஜில் போனால் க்யூர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். Using conventional methods of diagnosis, serum and urine analysis, early detection is not possible. Conventional methods இது ரொம்ப முக்கியம். இது கூட உங்களுக்கு நீட்டில் கேட்கலாம். சீரம் அண்ட் யூரின் அனாலிசிஸ் இயர்லி டிடெக்ஷன் இஸ் நாட் பாசிபிள். ஏன்னா இதெல்லாம் வந்து அட்வான்ஸ் ஸ்டேஜில் தான் தெரியும். சீரம்ங்கிறது என்ன, பிளட்டு செப்பரேட், பிளட்டில் கொஞ்ச நேரம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மேலே இருக்கிற அந்த எல்லோ கலர் தான் இல்லையா, அந்த ரெட் கலர்லாம் கீழே அப்படியே செட்டில் ஆகிடும். அந்த எல்லோ கலரில் அந்த ஃப்ளூயிட் தான் சீரம். ப்ளஸ் யூரின் இதெல்லாம் வந்து அட்வான்ஸ் ஸ்டேஜில் தான் யூஸ் பண்ண உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். அப்போ தான் உங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் போய் டயக்னோஸ் பண்ணிங்கன்னா அது ரொம்ப கஷ்டம் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு. ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி, பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் அண்ட் என்சைம் லிங்க்டு இம்யூனோசார்பன்ட் அசே ஆர் some of the techniques that serves the purpose of early diagnosis. ஸோ எந்தெந்த டெக்னிக்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எலைசா, பிசிஆர், ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி, ரீகாம்பினன்ட் டெக்னாலஜி சேம் தான் ரெண்டுமே. இந்த 3 டெக்னிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் இயர்லி டயக்னோசிஸ். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஈஸியாக டிசீஸை க்யூர் பண்ண முடியும். Presence of pathogens example bacteria, viruses is normally suspected only when the pathogen has produced disease symptom. நம்மளுக்கு ஒரு நோய் வந்துச்சுன்னா அதோடைய சிம்டம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஓகே இந்த பாக்டீரியா இன்ஃபெக்ட் ஆகிருக்கு போல இருக்குது, இந்த வைரஸ் இன்ஃபெக்ஷன் நடந்திருக்க போடாதுன்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பை திஸ் டைம் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பேத்தோஜன் இஸ் ஆல்ரெடி வெரி ஹை இன் த பாடி. பட் அந்த டைமிங்க்கு உங்களுக்கு சிம்டம்ஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பேஷண்ட் வந்து டாக்டர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் இருக்குதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் அதை டயக்னோஸ் பண்ணுறதுக்குள்ளார நம்மளுடைய பாடியில் அந்த கான்சன்ட்ரேஷன், பேத்தோஜனுடைய கான்சன்ட்ரேஷன் ரொம்ப அதிகமாகிடும். அப்புறம் அதை ட்ரீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அவர் வெரி லோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பாக்டீரியா, வைரஸ்
when the symptoms of disease are not yet visible. அந்த நோய்க்கு ஒரு சிம்டம்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ஈஸியாக எப்படி டயக்னோஸ் பண்ண முடியும்னா பை ஆம்பிளிஃபிகேஷன் ஆஃப் their நியூக்ளிக் ஆசிட் பை பிசிஆர். பிசிஆர்ஸும் நம்ம லாஸ்ட் சாப்டர்லேயே பார்த்தாச்சு. ஸோ பிசிஆர் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அந்த ரொம்ப கம்மியான மைன்யூட் குவான்டிட்டியில் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா உங்களுக்கு வந்து நியூக்ளிக் ஆசிடை மல்டிப்ளை பண்ணும்போது ஈஸியாக நம்ம டயக்னைஸ் பண்ணலாம். கேன் யூ எக்ஸ்பிளைன் ஹவு பிசிஆர் கேன் டிடெக்ட் வெரி லோ அமௌண்ட் ஆஃப் டிஎன்ஏ? அதான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம அதை மல்டிப்ளை பண்ணும்போது ஈஸியாக டயக்னைஸ் பண்ணிடலாம். பிசிஆர் நவ் routinely used to detect HIV in suspected AIDS patient. ஏன்னா ஹெச்ஐவிங்கிறது எவ்வளோ ஒரு டெட்லி டிசீஸ்னு உங்களுக்கு தெரியும். அதை நம்ம இயர்லி டயக்னோஸ் பண்ணால் தான் நம்ம வந்து ஈஸியாக ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். இட் இஸ் பீயிங் யூஸ்டு டு டிடெக்ட் மியூட்டேஷன்ஸ் இன் ஜீன்ஸ் இன் சஸ்பெக்டட் கேன்சர் பேஷண்ட்ஸ் டூ. ஏன்னா கேன்சர் பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயர்லியாக டயக்னோஸ் பண்ணால் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணி ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் போனால் க்யூர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் ஏன்னா உங்களுக்கு கேன்சருங்கிறதுனால என்னது ஏதாச்சும் ஒரு ஜீன் வந்து மியூட்டேஷன் நடந்து அந்த சீக்வன்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இட் இஸ் எ பவர்ஃபுல் டெக்னிக் டு ஐடென்டிஃபை மெனி அதர் ஜெனட்டிக் டிசார்டர்ஸ். நிறைய ஜெனட்டிக் டிசார்டர்ஸையும் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். எ சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ டேக்டு வித் ரேடியாக்டிவ் மாலிகுல். ஸோ இங்கே ப்ரோபுங்கிறது எதுனா சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ என்னென்ன மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்லேயே படிச்சிருப்பீங்க. இந்த ப்ரோபுங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னா ஒரு சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ ஆர்என்ஏ டேக்டு வித் ரேடியாக்டிவ் வச்சா தான் உங்களுக்கு அந்த ஆட்டோ ரேடியோகிராஃபிக் டெக்னிக்கில் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த ரேடியாக்டிவ் மாலிகுலை வச்சு தான் allowed to hybridize to its complementary DNA. அப்போ அதை வந்து நம்ம ஹைபிரிடைசேஷன் பண்ண வைக்கிறோம் in a clone of cells followed by detecting using autoradiography. இந்த autoradiography டெக்னிக் தான் நம்மளுக்கு வந்து டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் நம்ம டயக்னோஸ் பண்ண முடியுமே ஈஸியாக எப்படி இருக்குதுங்கிறது மாலிகுலர் டயக்னோசிஸில். அதான் இம்பார்ட்டன்ட். இந்த டெக்னிக்கை வச்சு தான் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். The clone having the mutated gene இந்த cloneனாக்கா என்ன மீனிங்? இப்போ நம்ம பேஷண்ட்டில் இருக்கிறது தான். ஏன்னா இப்போ நமக்கு வந்து ஏதாச்சும் ஒரு டிசீஸ் இருக்குதுன்னா ஒரு பேஷண்ட்டுக்கு அவங்களுக்கு வந்து அந்த ஜீன் வந்து மியூட்டேட்டடாக ஆகிட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கேன்சருக்கு வந்து மெயின் பார்த்தீங்கன்னா அந்த ஜீன் மியூட்டேட் ஆகிருக்கும். ஹென்ஸ் நாட் அப்பியர் ஆன் தி போட்டோகிராஃபிக் ஃபிலிம். ஏன்னா அந்த ரேடியாக்டிவ் மாலிகுலில் வந்து அது தெரியாது ஆட்டோ ரேடியோகிராஃபிக் மாலிகுலில். பிகாஸ் the probe will not have complementarity with a mutated gene. ஏன்னா நீங்கள் அந்த பேஸ் பேரில் படிச்சிருப்பீங்க அடினோசின், குவானின், சைட்டோசின், தைமின் இதெல்லாம் அந்த காம்ப்ளிமெண்ட்ரியாக இருந்தால் தான் அதை கூட போய் பேர் ஆக முடியும். மியூட்டேஷன் நடந்து போச்சுன்னா அது கூட போயிட்டு பேர் ஆகாது. ஸோ ஆட்டோ ரேடியோகிராஃபி டெக்னிக்கில் அந்த ஃபோட்டோகிராஃபி பிளேயில் அது தெரியாது. ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம் அங்கே மியூட்டேஷன் ஏதோ பேஷண்ட்டுக்கு நடந்திருக்கு, அதனால தான் உங்களுக்கு வந்து அந்த ஃபோட்டோகிராஃபிக் ஃபிலிமில் தெரியலன்ட்டு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ELISA is based on principle of antigen antibody interaction. ELISAங்கிறது என்சைம் லிங்க்டு இம்யூனோசார்பன்ட் அசே. மெயின் இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் தான். இதனுடைய பிரின்சிபல்லாம் நிறையா இருக்குது. பட் இங்கே நம்மளுக்கு கொடுக்கல, ஷார்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. அதை மட்டும்தான் அவங்களும் எக்ஸாம்லேயும் நம்மளுக்கு கேட்பாங்க. அதனால் இப்போ அது தெரிஞ்சுக்கிட்டால. ஏன்னா இதில் வந்து அந்த மைக்ரோடைட்டிவ் பிளேட்னு ஒன்று இருக்கும். நம்ம அதில் தான் நம்ம ஆன்டிஜனோ இல்லை ஆன்டிபாடியோ கோட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம பேஷண்ட்டுடைய சாம்பிளை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன் நடந்து அது வந்து உங்களுக்கு அந்த வெல்லில் வந்து மைக்ரோடைட் பிளேட்டில் இருக்கிற வெல்ஸில் வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் வந்து நம்ம எலைசா டெக்னிக்ங்கிறது. இது மட்டும் சும்மா ஷார்ட்டாக தெரிஞ்சுங்க போதும். இன்ஃபெக்ஷன் பை பேத்தோஜன் கேன் பி டிடெக்டட் பை தி ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆன்டிஜென்ஸ். ஆன்டிஜெனுக்கு எக்ஸாம்பிள் ப்ரோட்டீன்ஸ், கிளைக்கோ ப்ரோட்டீன்ஸ் ஆர் பை டிடெக்டிங் ஆன்டிபாடிஸ் சிந்தசைஸ்டு அகைன்ஸ்ட் பேத்தோஜன். ஏன்னா ஒரு ஆன்டிஜன் வந்துச்சுனால அதுக்கு ஆப்போசிட்டாக என்ன ப்ரொடியூஸ் பண்ணும்? ஆன்டிபாடி தான் ப்ரொடியூஸ் பண்ணும். அதை வந்து நம்ம டிடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த பேஸ்டான ஆன்டிஜன் ஆன்டிபாடி இன்ட்ராக்ஷன் நடந்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த கலர் சேஞ்சஸ் தெரியும். ஸோ அந்த சாம்பிளை நம்ம ஆட் பண்ணும்போது கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஸோ ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆகியிருக்குங்கிறது.
இது வரைக்கும் இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. இதுக்கு மேலே இருக்கிற இந்த டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸு, உங்களுக்கு அடுத்து இருக்கிற எத்திக்கல் இஷ்யூஸ்லாம் ரொம்ப ஈஸியானதாக இல்லை. ஒரு பெரிய மெக்கானிசம்லாம் கிடையாது. ஒரு டைம் ரீட் பண்ணாலே ஈஸியாக மைண்டில் நின்றுடும். இம்பார்ட்டண்ட் வேர்ட்ஸை மட்டும் அண்டர்லைன் பண்ணிங்க. அதுலேருந்து தான் உங்களுக்கு மெயினாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நீங்கள் ஒரு டைம் அது ஃபுல்லாக ரீட் பண்ணிட்டீங்கனாலே போதும், மைண்டில் ஈஸியாக நின்றுடும். ஈஸியாக ரிவைஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் அனிமல்ஸ் that have had their DNA manipulated to possess and express an extra foreign gene are known as transgenic animals. Transgenic animalsங்கிறது நார்மலாக இருக்கிற அனிமல்ஸில் நம்ம ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஜீன் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி வச்சு அதனுடைய எஃபெக்ட் என்னங்கிற பார்க்கறதுக்காக தான் நம்ம டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸே உருவாக்கியிருக்கோம். டிரான்ஸ்ஜெனிக் ரேட்ஸ், ரேபிட்ஸ், பிக்ஸ், ஷீப்ஸ், கவுஸ் அண்ட் ஃபிஷ் ஹவ் பீன் ப்ரொடியூஸ்டு. இது இத்தனை அனிமல்ஸ்லேருந்து நம்ம டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். ஆல்தோ ஓவர் 95% ஆஃப் ஆல் எக்ஸிஸ்டிங் டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ் ஆர் மைஸ். இதுலேருந்து கூட ஒரு நீட்டில் ஒரு கொஸ்டின் கேட்கலாம், எத்தனை பர்சன்டேஜ் மைஸ்லேருந்துன்ட்டு. Why are these animals being produced? How can man benefit from such modifications? Let us try and explore some of the common reasons. இந்த மாதிரி டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ்னால் நம்மளுக்கு என்ன பலன், நம்ம ஹியூமன் பீயிங்ஸுக்கு என்ன யூஸ், அதுதான். நார்மல் ஃபிசியாலஜி அண்ட் டெவலப்மெண்ட். டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ் கேன் பி ஸ்பெசிஃபிக்கலி டிசைன்டு டு அலோ தி ஸ்டடி ஆஃப் ஹவு ஜீன்ஸ் ஆர் ரெகுலேட்டட். இந்த மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸில் படித்த மாதிரி டிரான்ஸ்கிரிப்ஷன், டிரான்ஸ்லேஷன், இந்த லேக் ஓப்பரான், அந்த மாதிரி ஒரு ஜீனும் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் ஆகுது, எப்படி ரெகுலேட் ஆகுது, அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன, அதெல்லாம் ஸ்டடி பண்ணுறதுக்காக தான் இந்த டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ். ஹவு தே அஃபெக்ட் த நார்மல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி பாடி. அந்த மாதிரி ஒரு ஃபாரின் ஜீன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அந்த பாடியில் வந்து அது என்ன ஃபங்க்ஷன்ஸை, நார்மல் ஃபங்க்ஷன்ஸை எப்படி அஃபெக்ட் ஆகுதுங்கிறத ஸ்டடி பண்ணுறது தான். அண்ட் இட்ஸ் டெவலப்மெண்ட். Study of complex factors involved in growth such as insulin-like growth factor. Insulin-like growth factorங்கிறது உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்லாம் போனீங்கனாலே உங்களுக்கு டிசீஸ் கண்டிஷனில் இந்த இன்சுலின்-லைக் growth ஃபேக்டரில் எடுத்து செக் பண்ணுவாங்க எவ்வளோ ரேஞ்ச் இருக்குது. ஏன்னா அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் growth ஹார்மோன் மாதிரி. அது வந்து சப்போஸ் அதிகமாக இருந்தால் அதுக்கு ஒரு டிசீஸ் இருக்குது, கம்மியாக இருந்தால் அதுக்கு ஒரு டிசீஸ் இருக்குது. நீங்கள் ப்ளஸ் ஒன்ல அந்த ஹார்மோன்ஸ் சாப்டரெல்லாம் படிச்சிருப்பீங்க, அதில் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹார்மோன்ஸ், அதனுடைய ரோல் என்னன்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹார்மோன்ஸுக்கும் ஒரு ரோல் இருக்கும். தைராய்டு கிளாண்டு என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது, பேராதைராய்டு கிளாண்டு, தைமஸு, அட்ரினல் கிளாண்டு, பேன்க்ரியாஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒன்று என்ன ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுதோ, ஸோ அதை பேஸ் பண்ணி அது எப்படி growth, ஒரு மனிதனுடைய எம்ப்ரியோ ஸ்டேஜ்லேருந்து எப்படி growth-ஐ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுங்கிறத ஸ்டடி பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். பை இன்ட்ரடியூசிங் ஜீன்ஸ் ஃப்ரம் அதர் ஸ்பீஷியஸ் that alter the formation of these factors and studying the biological effects of that results, information is obtained about the biological role of factors in the body. The insulin-like growth factor நம்ம டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணாக்கா அது எப்படி அந்த டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸுடைய growth-ஐ அஃபெக்ட் பண்ணுது. நீங்கள் இந்த growth ஹார்மோன்ஸ் வந்து அதிகமாக இருந்தால் எப்படி ஒரு டிசீஸு, கம்மியாக இருந்தால் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது, ஜைஜான்டிசம், அக்ரோமெகலி, அந்த மாதிரி நிறையா படிச்சிருப்பீங்க. நிறைய டிசீஸ் ஹார்மோன்ஸ், எண்டோக்ரைன் ஹார்மோன்ஸ்லாம் அந்த மாதிரி என்ன எஃபெக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுதுங்கிறதுக்காக ஸ்டடி பண்ணுறதுக்கு தான் இந்த growth ஃபேக்டரை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். Study of disease. Many transgenic animals are designed to increase our understanding of how genes contribute to the development of disease. ஒரு ஜீன் வந்து எப்படி ஒரு டிசீஸை காஸ் பண்ணுறதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறதுங்கிறத ஸ்டடி பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. These are specially made to serve models for human disease so that the investigation of new treatment for disease is made possible. ஏன்னா எடுத்தோடனே நம்ம ஒரு ஜீன் எஃபெக்ட் ஹியூமனுக்கு எப்படி அஃபெக்ட் ஆகுதுங்கிறத யாரும் செக் பண்ண மாட்டாங்க, ஏன்னா ஹியூமன்ஸும் அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸில் செக் பண்ணிட்டு தான் அடுத்து நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தி இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஆஃப் நியூ ட்ரீட்மெண்ட் ஃபார் டிசீஸ் இஸ் மேட் பாசிபிள். டுடே டிரான்ஸ்ஜெனிக் மாடல்ஸ் எக்ஸிஸ்ட் ஃபார் மெனி ஹியூமன் டிசீஸ் சச் அஸ் கேன்சர். இதெல்லாம் வந்து கிரானிக் டிசீஸ், ரொம்ப காலமாக இருக்கிற
மனிதனுக்கு வந்துட்டு இருக்கிற நோய் கேன்சர், சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்லாம் வந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸ், நம்மளுடைய இம்யூன் சிஸ்டமே நம்மளே அஃபெக்ட் பண்ணோம். அண்ட் அல்சைமர்ஸ் டிசீஸு, ரொம்ப ஏஜ்டு பர்சனில் அந்த நர்வஸ் சிஸ்டம்லாம் அஃபெக்ட் ஆகும். கேன்சர்னால் நல்லா உங்களுக்கு தெரியும், ஏதாவது ஒரு மியூட்டேஷன் நடந்து அதனால் ஏதாச்சும் ஒரு க்ரோத் நடந்து அஃபெக்ட் ஆகிறது. இந்த மாதிரி இந்த வேரியஸ் டிசீஸ்க்கு வந்து நம்ம டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ் வச்சு தான் நம்ம ட்ரீட்மெண்ட்டை எப்படி பண்ணுறதுங்கிறத கண்டுபிடிக்க முடியும். பயாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸ், மெடிசின்ஸ் required to treat certain human disease can contain biological products. ஸோ அந்த ஒரு ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி ஏற்கனவே நம்ம பார்த்த க்ரானிக் டிசீஸ்லாம் ட்ரீட் பண்ணணும்னா அதுக்கு நம்மளுக்கு வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் தேவைப்படுது, அதான் அந்த மெடிசின்ஸுங்கிறது. பட் சச் ப்ராடக்ட்ஸ் ஆர் ஆஃபன் எக்ஸ்பென்சிவ் டு மேக். பட் அதை வந்து நம்ம மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னா என்ன, அதிக காஸ்ட் ஆகும், எல்லாராலையுமே அதை வாங்க முடியாது. ஸோ transgenic animals that produce useful biological products can be created by introduction of portion of gene. நம்மளுக்கு தேவையான அந்த பயாலஜிக்கல் ப்ராடக்ட், அந்த மெடிசினோ இல்லை ப்ரோட்டீனோ இல்லை எது நம்மளுக்கு தேவை என்சிஎமோ, அதை வந்து அந்த பர்டிகுலர் டிஎன்ஏவை கோட் ஃபார் பர்டிகுலர் ப்ராடக்ட் சச்சஸ் ஹியூமன் ப்ரோட்டீன் ஆல்ஃபா-1 ஆன்டிட்ரிப்சின். இந்த ப்ரோட்டீனை வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா, யூஸ் டு ட்ரீட் எம்ஃபைசிமா டிசீஸை ட்ரீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த பர்டிகுலர் டிஎன்ஏ வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறோம். டிரான்ஸ்ஜெனிக்கில் அனிமல்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஸ்பெசிஃபிக் நம்மளுக்கு தேவையான ப்ராடக்ட்டு நமக்கு அந்த அனிமல்லேருந்து கிடைக்கிது. ஸோ அது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்காது, அதுதான் என்னுடைய மீனிங். சிமிலர் அட்டம்ப்ட்ஸ் ஆர் பீயிங் மேட் ஃபார் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஃபீனைல் கீட்டோனூரியாவை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், அண்ட் சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ். ஸோ இந்த டிசீஸ்க்கெல்லாம் க்யூர் பண்ணுறதுக்கு தேவையான அட்டம்ப்ட்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. 1997 the first transgenic cow OC produced human protein enriched milk 2.4 gram per liter. ஸோ இது ரொம்ப முக்கியம், இது கூட உங்களுக்கு ஒரு நீட்டில் கேட்கலாம், எத்தனை கிராம்ஸ் பர் லிட்டர் ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க அந்த ப்ரோட்டீன். த மில்க் கண்டைன் த ஹியூமன் ஆல்ஃபா லாக்டால்புமின் and was nutritionally a more balanced product for. அதுதான் இந்த நம்மளுடைய பயாலஜிக்கல் ப்ராடக்ட்டுங்கிறது. ஃபார் ஹியூமன் பீயிங்ஸ் தென் நேச்சுரல் கவ் மில்க், நேச்சுரலாக ஒரு கவுல இருந்து கிடைக்கிற ப்ரோட்டீனோட இது எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 2.4 கிராம்ஸ் பர் லிட்டர். ஸோ அந்த ப்ரோட்டீன் வந்து நம்மளுக்கு ஹியூமன் பேபிஸ்க்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டாக ப்ரோட்டீன். ஸோ அதை வந்து நம்ம இந்த டிரான்ஸ்ஜெனிக் கவுல இருந்து ஈஸியாக நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் டிஎன்ஏவை அந்த கவுக்கு நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அது வந்து அந்த டிரான்ஸ்ஜெனிக் கவாக மாறிடுது. நார்மல் கவ் மாறும்போது அதுக்கு வந்து அதிகமாக ப்ரோட்டீனு ப்ரொடியூஸ் பண்ணுது. வேக்சின் சேஃப்டி, எந்த ஒரு வேக்சின் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எடுத்த உடனே நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டாங்க. எடுத்த உடனே ஏதாவது ஒரு டிரான்ஸ்ஜெனிக் மைஸ் தான் மெயின் ஆர் பீயிங் டெவலப்டு ஃபார் யூஸிங் டெஸ்டிங் த சேஃப்டி ஆஃப் வேக்சின்ஸ் பிஃபோர் தே ஆர் யூஸ்ட் ஆன் ஹியூமன்ஸ். ஹியூமன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டிரான்ஸ்ஜெனிக் மைசஸில் வச்சு தான் அது சேஃப்டியை செக் பண்ணுவாங்க. ஆர் பீயிங் யூஸ்டு டு டெஸ்ட் த சேஃப்டி ஆஃப் தி போலியோ வேக்சின். போலியோ வேக்சின் நம்ம நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு வருஷமாக போட்டு எடுக்கிறாங்க இல்லையா. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு டிரான்ஸ்ஜெனிக் மைஸில் தான் அதனுடைய சேஃப்டியை செக் பண்ணுறாங்க. இஃப் சக்ஸஸ்ஃபுல் அண்ட் ஃபவுண்ட் டு பி ரிலையபிள் தே குட் ரீப்ளேஸ் த யூஸ் ஆஃப் மங்கீஸ். மங்கீஸுக்கு செக் பண்ணுறதுக்கு பதில் டிரான்ஸ்ஜெனிக் மைஸ்லேயே செக் பண்ணலான்னு சொல்கிறாங்க, டு டெஸ்ட் த சேஃப்டி ஆஃப் பேட்சஸ் ஆஃப் தி வேக்சின். ஸோ அதை வந்து மங்கீஸே ரீப்ளேஸ் பண்ணுன்றாங்க. கெமிக்கல் சேஃப்டி டெஸ்டிங், திஸ் இஸ் known as toxicity or safety testing. The procedure is same as that used for testing toxicity of drugs. அதேமாதிரி எப்படி நம்ம ஒரு மெடிசின் அதேமாதிரி ட்ரக்ஸ் வந்து எடுத்த உடனே நம்மளுக்கு பேஷண்ட்டை கொடுத்துட முடியாது ஹியூமன் பீயிங்ஸுக்கு. அதுவுமே வந்து டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ் ஆர் மேட் that carry genes which make them more sensitive to toxic substances. ஸோ டிரான்ஸ்ஜெனிக் அனிமலில் நம்ம கிரியேட் பண்ணி அந்த ஜீன்ஸ் இருக்கணும், which make them more sensitive to toxic substances than non-transgenic animals. அந்த ஒரு நம்ம அந்த டாக்ஸிசிட்டியை செக் பண்ணணும்னா அந்த டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸில் வந்து சென்சிட்டிவாக இருக்கணும்.
than normal transgenic animals. They are then exposed to toxic substance and the effects studied. ஸோ இப்போ அந்த டாக்ஸிக் ட்ரக்ஸை வந்து நம்ம அந்த டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸை எக்ஸ்போஸ் பண்ணும்போது அதனால் என்ன மாற்றங்கள் நிகழுது அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணுறோம். டாக்ஸிசிட்டி டெஸ்டிங் சச் அனிமல்ஸ் வில் ஹாவ்ஸ் டு obtain தி ரிசல்ட்ஸ் இன் லெஸ் டைம். ஸோ அதனால் நமக்கு டைம் நிறையா சேவ் ஆகுது. அதான் என்னுடைய மெயின் இம்பார்ட்டன்ட் கோல். எத்திக்கல் இஷ்யூஸ், இதுவும் ஒரு ஈஸியான டாபிக் தான். The manipulation of living organisms by the human race cannot go on any further without regulation. அந்த மாதிரி நம்ம மேனிப்புலேட் பண்ணி நம்ம நிறையா டிரான்ஸ்ஜெனிக்கு பிளான்ட்ஸு அனிமல்ஸு இந்த மாதிரி பிடி காட்டன் இந்த மாதிரி இன்சுலின் எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணும்போது அதை வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு ரெகுலேஷன் பண்ணணும். Some ethical standards are required to evaluate the morality of all human activities that might help or harm லிவிங் ஆர்கனைசம்ஸ். ஏன்னா இதுக்கு ஒரு ரெகுலேஷன் பண்ணால் மட்டும்தான், ஒரு எத்திக்ஸ் கிரியேட் பண்ணால் மட்டும்தான் மற்ற ஆர்கனைசத்துக்கு எந்த லிவிங் ஆர்கனைசமும் எந்த கெடுதலும் நடக்கக்கூடாது. அதனால் கோயிங் பியாண்ட் தி மொராலிட்டி ஆஃப் சச் இஷ்யூஸ், த பயாலஜிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் சச் திங்ஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். அதனால் என்ன பயாலஜிக்கல் சிக்னிஃபிகன்ஸ், அதனால் நம்மளுக்கு என்ன பலன், அதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. Genetic modifications of organisms can have unpredictable results when such organisms are introduced into the ecosystem. நம்ம ஈகோசிஸ்டத்தில் ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணும்போது அன்பிரிடிக்டபிள் ரிசல்ட்டாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. நம்ம எதிர்பார்த்ததை விட வேறு அதுக்கு ஆப்போசிட்டாக எதாவது நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ்லாம் நமக்கு வெளியில் வந்துச்சுன்னா அது வந்து எப்படி மற்ற அனிமல்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணும், அதாவது டோட்டல் ஈகோசிஸ்டமும் எப்படி பாதிக்கணும், அன்பிரிடிக்டபிள், நம்மளால் யூகிக்கவே முடியாது, எப்படி வேணால் நடக்கலாம், நம்ம கரெக்டாக சொல்ல முடியாதுன்றாங்க. Therefore, Indian government has set up organizations such as GEAC. இந்த ஃபுல் ஃபார்ம் ரொம்ப முக்கியம். ஜெனடிக் இன்ஜினியரிங் அப்ரூவல் கமிட்டி, இது கூட கேட்கலாம். which will make decision regarding the validity of GM research and the safety of introducing GM organisms for public service. ஸோ இதுதான் வந்து அப்ரூவல் கமிட்டி. இவங்க அப்ரூவல் கொடுத்தா தான் நம்ம வந்து அந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கனிசத்தை நம்ம வெளியிலேயே ரிலீஸ் பண்ண முடியும் ஃபார் பப்ளிக் சர்வீசஸ். த மாடிஃபிகேஷன் ஆர் யூசேஜ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஃபார் பப்ளிக் சர்வீசஸ் has also created problems with the patents granted for the same. இந்த உலக லெவல்லே இந்த பேட்டன்ட் இஷ்யூ வந்து பெரிய லெவலில் போயிட்டுருக்கு. There is growing public anger that certain companies are being granted patents for products and technologies that make use of genetic materials, plants and other biological resources that have long been identified, developed and used by farmers and indigenous people of specific region or country. ஒரு சில கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களுக்கு இந்த ஜெனட்டிக்கலி மெட்டீரியல்ஸை வச்சுட்டு இந்த பிளான்ட்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து அவங்க கிரியேட் பண்ணதாக சொல்லிக்கிட்டு அவங்க பேட்டன் ரைட் வாங்கிட்டு பட் டெவலப்பிங் கண்ட்ரீஸை அஃபெக்ட் ஆகுது. இதனால் ரைஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபுட் கிரெயின், த ப்ரெசன்ஸ் ஆஃப் விச் கோஸ் பேக் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் இன். உங்களுக்கு ஆசியா கண்டத்திலே பார்த்தீங்கன்னாக்கா 1000 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே நம்ம ரைஸ் கல்டிவேட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். தேர் ஆர் எஸ்டிமேட்டட் ஆஃப் 2 lakhs வெரைட்டிஸ் ஆஃப் ரைஸ் இன் இந்தியா அலோன். எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குதுன்னு பாருங்கள் இந்தியாவில் மட்டுமே. த டைவர்சிட்டி ஆஃப் ரைஸ் இன் இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் இன் த வேர்ல்டு. உலகத்தில் இதுதான் நம்மளுக்கு அதிக வெரைட்டிஸ் இருக்கிறது. பாஸ்மதி ரைஸ் இஸ் டிஸ்டிங்க்ட் ஃபார் இஸ் யூனிக் அரோமா அண்ட் ஃப்ளேவர். பாஸ்மதி ரைஸ் இந்த பிரியாணி ரைஸ்லாம் பார்த்துருப்பீங்க, நார்மல் ரைஸோட ரொம்ப நீட்டமாக இருக்கும், பட் அதனுடைய டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் 27 டாக்குமெண்டட் வெரைட்டிஸ் ஆஃப் பாஸ்மதிஸ் ஆர் க்ரோ இன் இந்தியா. அதுலேயுமே 27 வெரைட்டிஸ் இந்தியாவில் க்ரோ ஆகுது. There is a reference to basmati in ancient texts, folklore and poetry. நம்மளுடைய புராதன நம்மளுக்கு இந்த போயம்ஸ்லலாம் கூட நீங்கள் பார்த்தீங்கனாலே, நூல்களில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா, கவிதைகள் இதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இந்த பாஸ்மதி ரைஸை பற்றி குறிப்பிட்டிருக்கிறாங்க. As it has grown for centuries. In 1997, an American company got patent rights on basmati rice through an
அந்த யூஎஸில் வந்து பேட்டன்ட் ட்ரேட்மார்க் ஆஃபீஸில் வந்து அவங்க ஒரு கம்பெனி வாங்கிட்டாங்க 1997. அவங்க வந்து ஒரு பேட்டன்ட் ரைட் வாங்கிட்டாங்க. பட் பாஸ்மதி ரைஸுங்கிறது நம்மளுக்கு தான் மெயின். திஸ் allowed the company to sell a new variety of basmati in the US and abroad. The new variety of basmati had actually been derived from Indian farmer varieties. அவங்க சொல்கிற அந்த பேட்டன் ரைட் வாங்குறது ஆக்சுவலாக எங்கே டெரிவ் ஆகிருக்குன்னா ஃப்ரம் இந்தியன் ஃபார்மர் வெரைட்டிஸ். இந்தியன் பாஸ்மதி வாஸ் கிராஸ்டு வித் செமி டிராஃப் வெரைட்டிஸ். இந்த இந்தியன் பாஸ்மதியை வந்து கிராஸ் பண்ணுறாங்க ஹைபிரிடைசேஷன் மூலிமா. நமக்கு அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி செமி டிராஃப்ட்னா ரொம்ப குட்டையான வெரைட்டி கூட கிராஸ் பண்ணி கிளைம்ட் அஸ் இன்வென்ஷன் ஆர் நோவல்ட்டி. அவங்க கிரியேட் பண்ணிக்கிற மாதிரி புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி அவங்க பேட்டன்ட் வாங்கிக்கினாங்க. Patent extended to functional equivalence, implying that other people selling basmati rice could be restricted by the patent. ஸோ இப்படி பேட்டன்ட் வாங்கினால மற்ற மக்கள்லாம் அதை வந்து சேல் பண்ணுறதுல நிறைய ப்ராப்ளம் இருக்குது. Several attempts have also been made to patent uses, products and processes based on Indian traditional herbal medicine. நம்ம இந்தியா நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு மூலிகை மெடிசன்ங்கிறது ரொம்ப ஆண்டு காலமாகவே இருந்துகிட்டு இருக்குது. சித்த ஆயுர்வேதா மெடிசன்லாம் டர்மரிக், நீம், மஞ்சள், நீம், வேப்பிலைங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெடிஷ்னலாகவே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம நேரில் நிறைய அந்த வேப்ப மரம்லாம் இருக்குது. அதேமாரி மஞ்சள் இதெல்லாம் வந்து மருத்துவ குணங்கள் உள்ளது. If we are not vigilant and we are not immediately counter these patent applications, other countries' individuals may encash on our rich legacy and we may not be able to do anything about it. இப்பயாவது நம்ம வீச்சிக்கலன்னா, நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா அப்படியே வந்து அவங்க எல்லாமே பேட்டன்ட் வாங்கி அதெல்லாமே அவங்களதுன்னு, அந்த மெடிசின் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அவங்களதுன்னு சொல்லிடுவாங்க. நம்ம இப்பயாவது கொஞ்சம் விழித்து கொள்ள வேண்டும். அதான் என்னுடைய மீனிங். Biopiracy is a term used to refer to the use of bioresources by multinational companies. பயோபைரசிங்கிறது இப்போ நம்ம ஒரு ரீசெண்ட் டைமில் அதிகமாக பேசப்படுற ஒரு டாபிக். ஏன்னா மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ், அதர் ஆர்கனைசேஷன்ஸ் வித்தவுட் ப்ராப்பர் authorization from the countries and the peoples concerned without compensatory payment. அவங்க வந்து நம்மளுக்கு அந்த காம்பன்சேஷனை எந்த பேமெண்ட்டும் பண்ணாமல் அவங்க அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கிறாங்க நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் நாலேஜை. இந்த எம்என்சிஸ் கம்பெனிஸ்லாம் வந்து இதில் தான் நிறையா க்ரோ ஆகி எக்கச்சக்கமாக பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மகிட்ட எந்த பெர்மிஷனும் வாங்குறது கிடையாது. பட் அவங்க வந்து அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கிறாங்க ஃபுல்லாக. மோஸ்ட் ஆஃப் தி இண்டஸ்ட்ரியல் நேஷன்ஸ் ஆர் ரிச் ஃபைனான்சியலி பட் புவர் இன் பயோடைவர்சிட்டி அண்ட் ட்ரெடிஷ்னல் நாலேஜ். நிறைய இந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட் நேஷன்ஸ் வளர்ந்த நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைனான்சியலாக ரொம்ப பொருளாதாரமாக ரொம்ப ரிச்சாக இருப்பாங்க. பட் அவங்ககிட்ட வந்து அந்த ட்ரெடிஷ்னல் நாலேஜ் எல்லாம் இருக்காது. அதிக பயோடைவர்சிட்டியெல்லாம் பரந்த நிறைய மூலிகைகள்லாம் அங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. In contrast, the developing and underdeveloped world is rich in biodiversity and traditional knowledges. பட் அப்படியே இந்த டெவலப்பிங் கண்ட்ரீஸ்லாம் ஆப்போசிட். நம்மகிட்ட ஃபைனான்சியலியாக வீக்காக இருப்பாங்க. பட் அந்த நாடுகளில் வந்து நல்ல ட்ரெடிஷ்னல் நாலேஜஸ்லாம் இருக்கும். ட்ரெடிஷ்னல் நாலேஜ் ரிலேட்டட் டு பயோரிசோர்சஸ் கேன் பி எக்ஸ்ப்ளாய்டட் டு டெவலப் மாடர்ன் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் கேன் ஆல்சோ பி யூஸ்ட் டு சேவ் டைம், எஃபர்ட் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் டியூரிங் தேர் கமர்ஷியலைசேஷன். நம்மளுடைய அந்த ட்ரெடிஷ்னல் நாலேஜை வச்சு தான் மாடர்ன் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் கேன் ஆல்சோ யூஸ் டு சேவ் டைம். அதை வச்சு தான் நம்ம வந்து ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணனால ஈஸியாக டைமை சேவ் பண்ண முடியும். அண்டு எக்ஸ்பெண்டிச்சர் பணத்தையும் நம்ம சேவ் பண்ண முடியும். டைமும் ரொம்ப முக்கியம். அதிக உழைப்பும் தேவையில்லை, அதிக பணமும் தேவையில்லை. ஸோ அதிக டைமும் செலவாகாது, அதிக எஃபர்ட், ரொம்ப உழைப்பும் தேவையில்லை, அதிக பணமும் செலவாகாது. இந்த 3 பாயிண்ட் டியூரிங் தேர் கமர்ஷியலைசேஷன். அவங்க தான் கமர்ஷியலைசேஷன் பண்ணி அதிக ரேட்டுக்கு எல்லாத்தையுமே விற்று டெவலப்டு கண்ட்ரிஸ் வந்து இன்னமும் மோர் டெவலப்டு கண்ட்ரிஸாக போயிட்டுருக்கிறாங்க. தேர் ஹஸ் பீன் க்ரோயிங் ரியலைசேஷன் ஆஃப் தி இன்ஜஸ்டிஸ். ஒரு நேர்மை கிடையாது, இன்ஜஸ்டிஸ், இன்அடிக்குவேட் காம்பன்சேஷன், போதுமான அளவுக்கு காம்பன்சேஷனும் கொடுக்கறது கிடையாது, நீதியும் கிடையாது.
அண்ட் பெனிஃபிட் ஷேரிங் பிட்வீன் டெவலப்டு அண்ட் டெவலப்டு கண்ட்ரிஸ். டெவலப்பிங் கண்ட்ரிஸ்க்கு இதுக்கு நடுவில் இருக்கிற பிரச்சனையே தான். காம்பன்சேஷன் ஒன்றும் கொடுக்கறது கிடையாது. பெனிஃபிட்ஸ் அதனால் கிடைக்கிற பெனிஃபிட்டையும் நம்மகிட்ட ஷேர் பண்ணி கொடுக்கறது கிடையாது டெவலப்பிங் கண்ட்ரிஸ் கிட்ட. Therefore, some nations are developing laws to prevent such unauthorized exploitation of their bioresources and traditional lodges. ஸோ அதனால் இந்த டெவலப்பிங் கண்ட்ரீஸில் என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு சில சட்டம்லாம் ஏற்றி அதை மற்ற டெவலப்டு கண்ட்ரீஸ் அதை யூஸ் பண்ணுறத ப்ரிவெண்ட் பண்ணுறாங்க. The Indian Parliament has recently cleared that second amendment of the Indian Patent Bill. ஸோ அந்த பேட்டன்ட் பில்லை இந்தியன் பார்லிமெண்ட்டை பாஸ் பண்ணியிருக்காங்க. that takes such issues into consideration including patent terms of emergency provisions, research and developing initiatives. ஸோ இந்தியன் பார்லிமெண்ட்டில் வந்து ஒரு பில் பாஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து எதுக்குன்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்பிங் இனிஷியேட்டிவ்ஸ். நம்மகிட்ட ஒரு பொருளை ஏதாச்சும் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க டெவலப்டு கண்ட்ரீஸ்னால் நம்மளுடைய பெர்மிஷன் இல்லாமல் அவங்க அதை யூஸ் பண்ணக்கூடாது. நமக்கு வந்து அதனால் ஒரு இந்தியன் கவர்மெண்ட்டை இந்திய மக்களை ஏமாத்துற மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது. நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் நாலேஜஸை வச்சு நமக்கு தான் அதில் ஏதாவது பெனிஃபிட் இருக்கணும். அந்த ரிசர்ச் எல்லாம் டெவலப்மெண்ட்டு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எதுவும் வந்தாலும் நம்ம கிட்ட பெர்மிஷன் வாங்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ இதுதான் இந்த சாப்டரில் எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. ரொம்ப ஒரு ஈஸியான சாப்டர் தான். இந்த சாப்டரில் ஈஸியாக உங்களுக்கு 2 கொஸ்டின் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 2 கொஸ்டின் இல்லை 3 கொஸ்டின் கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தனியாக பாட்னி ஜுவாலஜின்னு தனித்தனியாக எங்கேயா கம்பைன் பண்ணி 2-3 கொஸ்டின் கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா ரீட் பண்ணுங்கள். அடுத்தது இதில் இருக்கிற அந்த சம்மரையும் கொஞ்சம் பார்த்துடலாம். அதுலேருந்து கூட ஒரு சில டைமில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பயோடெக்னாலஜி அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன் சாப்டருடைய சம்மரையை பார்த்துடலாம். இதுலேருந்து கூட ஒரு சில டைமில் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க சம்மரி டாப்பிக்லேருந்து. அதனால் இதில் இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ஸ் எல்லாத்தையுமே ஒரு குயிக் ரிவிஷன் பார்த்துடலாம். பயோடெக்னாலஜி ஹேஸ் given to humans several useful products by using microbes, plants, animals and their metabolic machinery. ஸோ இந்த பயோடெக்னாலஜியை யூஸ் பண்ணி நம்ம யூஸிங் மைக்ரோப்ஸ், பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அந்த யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்மளுடைய தேவைக்காக நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிக்கணும். எக்ஸாம்பிள் இன்சுலினு, பிடி காட்டன், பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் பிளான்ட்ஸ், இது எல்லாமே நம்ம வந்து பயோடெக்னாலஜியை யூஸ் பண்ணி நம்மளுடைய தேவைக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கணும். டெக்னிக்ஸ் ஆஃப் டிஷ்யூ கல்ச்சர் அண்ட் சொமாட்டிக் ஹைபிரிடைசேஷன் ஆஃபர்ஸ் வாஸ்ட் பொட்டன்ஷியல் ஃபார் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ் இன் விட்ரோ. அது ரொம்ப முக்கியம். இன்விவோவா இல்லை இன்விட்ரோவா, இன்வைவோ இல்லை இன்விட்ரோ, இந்த 2 வேர்டுக்கும் முக்கியமாக உங்களுக்கு வேர்டிங் தெரியணும். இன்விட்ரோனா லேப் கண்டிஷனில் எக்ஸ்டர்னலாக நம்ம க்ரோ பண்ணுறது, அதுதான் இன்விட்ரோ. இந்த டிஷ்யூ கல்ச்சரும் சொமாட்டிக் ஹைபிரிடைசேஷனும் வச்சு ஷார்ட் டைமிங்கில் நிறையா ஜீன்ஸை மேனிப்புலேஷன் பண்ணி அதிக நம்பர் ஆஃப் பிளான்ட்ஸை நம்ம உற்பத்தி பண்ண முடியுது. ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி ஹஸ் மேட் இட் பாசிபிள் டு இன்ஜினியர் மைக்ரோப்ஸ். ஸோ இந்த ரீகாம்பினன்ட் டெக்னாலஜியை வச்சு நம்ம மைக்ரோப்ஸை நிறையா மாடிஃபிகேஷன் பண்ண முடியுது. பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ், மைக்ரோப்ஸ் மட்டும் கிடையாது, பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் சஜெக்ட் தே ஹேவ் நோவல் கேப்பபிலிட்டிஸ். அதை வச்சு நம்ம மாடிஃபை பண்ணுறதுனால அதுக்கு தனித்தன்மையான இல்லை பிரத்யேகமான உங்களுக்கு ஒரு ப்ராடக்டாக நிறையாவே கிடைக்குது. அதனுடைய கேப்பபிலிட்டிஸ் தனித்தன்மையாகவே கிடைக்குது. Genetically modified organisms have been created by using methods other than natural methods to transfer one or more genes from one organism to another, generally using techniques such as rDNA technology. ஏற்கனவே நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த சாப்டரில் பார்த்துருப்பீங்க, பிரின்சிபல்ஸ் ப்ராசஸஸ் சாப்டரில். அந்த rDNA டெக்னாலஜியை வச்சு தான் நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தடை நேச்சுரல் மெத்தடாக இல்லாமல் ஒரு ஜீன் வந்து எப்படி ஒன் ஆர்கானிசம் டு அனதரில்
நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. அதான் எக்ஸாம்பிள் இந்த பிடி காட்டன் பார்த்தோம். அந்த பேசிலஸ் துஞ்சியன்சிஸ்லேருந்து நம்ம அந்த காட்டன் பிளான்ட்டுக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். நேச்சுரல் மெத்தடில் அந்த மாதிரி பண்ண முடியாது. பட் இந்த ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி மெத்தட் தான் பண்ண முடியும். நேச்சுரல் மெத்தடில் அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஒரு பிடி டாக்ஸின் வந்து உங்களுக்கு ஒரு காட்டன் பிளான்ட்டுக்குள்ளார போகாது. அதேமாதிரி நெமட்டோடில் அந்த இன்ஃபெக்ஷன் ஆகுது இல்லையா, நம்ம டொபாக்கோ பிளான்ட்டில் பார்த்தோம், அதுவுமே நம்ம நேச்சுரல் மெத்தடில் பண்ண முடியாது. ஒன்லி ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி மெத்தடில் தான் அதை பண்ண முடியும். GM plants have been useful in increasing crop yield. நம்மளோட மெயின் அக்ரிகல்ச்சர் பர்பஸ்னுடைய மெயினே வந்து கிராப்பினுடைய ஈல்டு அதிகமாகணும். அப்போ தான் ஃபார்மர்ஸ்க்கு வந்து அதிக ப்ராஃபிட் கிடைக்கும். அண்டு பாப்புலேஷனுக்கும் டிமாண்டுக்கும் அதிகமாக நம்ம உற்பத்தி பண்ண முடியும். ரெடியூஸ்டு போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாசஸ். நம்ம உற்பத்தி பண்ணதை அறுவடை பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் லாஸ் ஆகிறது ஸ்டோரேஜ் பண்ணும்போது லாஸ் ஆகாமல் தடுக்க முடியும். அண்ட் மேக்ஸ் கிராப்ஸ் மோர் டாலரன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸஸ். ஏபேட்டிக் ஸ்ட்ரெஸ்ஸஸ் பார்த்தோம் இல்லையா, கோல்டு, டிராஃப்ட் கண்டிஷனு, சாயிலு, ஹீட்டு, அந்த மாதிரி எல்லாத்தையுமே டாலரேட் பண்ணி வளரக்கூடிய பிளான்ட். ஒரு கோல்டான கிளைமேட்லேயும் ரொம்ப ஹீட்டான கிளைமேட்லேயும் அதிக பிஹெச்சில் சூட்டபிள் இல்லாத கிளைமேட்லேயும் அதை வந்து நம்ம வளர்க்க முடியும். தெர் ஆர் செவரல் GM crop plants with improved nutrition values of foods and reduce the reliance of chemical pesticides. ஸோ நம்ம இந்த அக்ரோ கெமிக்கலில் போய் யூஸ் பண்ண இந்த பெஸ்டிசைட்ஸை, ஃபெர்டிலைசர்ஸ்லாம் யூசேஜை நம்ம கம்மி பண்ண முடியும் பை பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் கிராப்ஸ். RDNA technology process have made immense impact in the area of healthcare by enabling mass production of safe and more effective therapeutics. மாஸ் ப்ரொடக்ஷன்னால என்ன பண்ணி அதிக லெவலில் இண்டஸ்ட்ரியல்ஸ்க்கெல்லாம் அதிகமாக நம்ம வந்து தெராபட்டிக்ஸ்னால் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்த்த இன்சுலின். சின்ஸ் ரீகாமினேஷன் ஐடென்டிக்கல் டு ஹியூமன் ப்ரோட்டீன்ஸ், நம்ம பாடியில் ப்ரொடியூஸ் பண்ணுற ஹியூமன் ப்ரோட்டீன்ஸ் மாதிரி ஐடென்டிக்கலாக இருக்கிறதுனால தே டூ நாட் இன்டியூஸ் அன்வான்ட் இம்யூனாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ். எந்த அலர்ஜி ரியாக்ஷன்ஸும் எதுவுமே ப்ரொடியூஸ் பண்ணது அண்ட் ஆர் ஃப்ரீ ஃப்ரம் ரிஸ்க் ஆஃப் இன்ஃபெக்ஷன் as was observed in case of similar products isolated from non-human sources. அந்த மாதிரி எதுவும் இன்ஃபெக்ஷன் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. அதேமாரி அலர்ஜி ரியாக்ஷனும் எதுவும் நடக்காது. நான் ஹியூமன் சோர்சஸ் எங்கேயும் பார்த்தோம் இல்லையா, ஸ்லாட்டட் அனிமல்ஸ்லேருந்து எடுக்கிற அந்த பேன்கேஸ்லேருந்து எடுக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு சில டைமில் இன்ஃபெக்ஷன் நடக்கும். பட் இதில் இன்ஃபெக்ஷன் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. Human insulin is made in bacteria. Its structure is absolutely identical to that of natural molecule. அந்த பேக்டீரியாவிலேருந்து நம்ம கல்ச்சர் பண்ணி நம்ம க்ரோ பண்ணது வந்து நம்ம ஹியூமன் இன்சுலின் எக்ஸாக்டாக சேமாக இருக்குது. ஏன்னா நம்ம அந்த டிஎன்ஏ நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் இல்லையா பிளாஸ்மிடில், அது வந்து அதே ஜீன் சீக்வன்ஸை கரெக்டாக நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால சிடிஎன்ஏவை நம்மளுக்கு வந்து அதே மாதிரி சேம் பெப்டைடு அதே கண்டிஷன்லேயே நம்மளுக்கு ப்ராடக்ட் கிடைக்கிது. Transgenic animals are also used to understand how genes contribute to the development of a disease by serving as models for human disease. இது நம்ம ஏற்கனவே பார்த்தா எக்ஸ்ட்ரா இதில் ஒரு புது பாயிண்ட் கூட இல்லை. ஸோ அனிமல்ஸை வச்சு ஹவு ஜீன்ஸ் கான்ட்ரிபியூட் டு டெவலப்மெண்ட் ஆஃப் டிசீஸ், நம்ம அந்த ஒரு டிரான்ஸ்ஜெனிக் அனிமலை எடுத்து அதில் வந்து நம்ம அந்த ஸ்பெசிஃபிக் ஜீனு டிசீஸ் காசிங் ஜீனும் நம்ம அதில் இன்டியூஸ் பண்ணும்போது அது எப்படி அந்த டிரான்ஸ்ஜெனிக் அனிமலில் அஃபெக்ட் ஆகுது, அதனால் நம்மளுக்கு என்னெல்லாம் சேஞ்சஸ் நடக்குதுங்கிறத பார்க்குறதுக்கு தான். எஸ்பெஷலி கேன்சர், சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ், எது உங்களுக்கு மெயின்லி வந்து இந்த லங்ஸை அஃபெக்ட் பண்ணும். லங்ஸு, டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை இது எல்லாமே போய் அஃபெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து அடிக்கடி உங்களுக்கு வந்து லங்ஸை அஃபெக்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து இம்யூன் சிஸ்டம் பாதிக்கப்படும். அதிகமாக ஃப்ரீக்வெண்ட்டாக இன்ஃபெக்ஷன் நடக்கும். ஸோ அந்த அதனால தான் மெயின் சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸுடைய சிம்டம்ஸு. அதேமாதிரி ரிமோட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், இந்த ஓன் நம்மளுடைய பாடி கண்டிஷனே நம்மளுக்கு அகைன்ஸ்டாக இம்யூனாலஜிக்கல் ரெஸ்பான்சஸ் செய்யும். நம்முடைய ஓன் செல்ஸே அஃபெக்ட் பண்ணும் இம்யூனாலஜி ரெஸ்பான்ஸ். அண்ட் அல்சைமர்ஸ் டிசீஸ், நியூரல் டிசீஸ், அது வந்து நியூரல் சிஸ்டத்தை அஃபெக்ட் பண்ணும். ஜீன் தெரப்பி இஸ் இன்சர்ஷன் ஆஃப் ஜீன்ஸ் இன்டு இண்டிவிஜுவல் cells and tissues to treat disease, especially hereditary disease வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கு இந்த ஜீன் தெரப்பி
ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இட் டஸ் ஸோ பை ரீப்ளேசிங் அ டிஃபெக்டிவ் மியூட்டன்ட் அலீல். ஏன்னா ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ்னாலே நம்மளுக்கு வந்து ஒரு அந்த மியூட்டேஷன் நடந்து அந்த மியூட்டன்ட் அலீல் தான் பாதிக்கப்படுது. அதனால தான் நம்மளுக்கு அந்த ஸ்பெசிஃபிக் என்சைமே வந்து ப்ராடக்ட் நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து ஜீனட்டிக் டிசீஸ் உருவாகுது. வித் ஏ ஃபங்க்ஷனல் ஒன், அது ஜீன் டார்கெட்டிங் விச் இன்வால்வ்ஸ் ஜீன் ஆம்பிளிஃபிகேஷன். ஸோ நம்ம ஜீன் தெரப்பினால அந்த பர்டிகுலர் டிசீஸை வந்து நம்ம க்யூர் பண்ண முடியும். வைரஸஸ் தட் அட்டாக் தேர் ஹாஸ்ட் அண்ட் introduce the genetic material into host cells as part of their replication cycles are used as vectors. இது நம்ம ஏற்கனவே அந்த பிரின்சிபிள்ஸ் அண்ட் ப்ராசஸ் சாப்டரில் படித்ததான். ஸோ அந்த வைரஸஸை வந்து நம்ம ஹாஸ்ட் செல்லில் எதுக்கு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோன்னா ரெப்ளிகேஷன் சைக்கிளை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அந்த வைரஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் as a vectors to transfer healthy gene or more recently portions of the genes. ஸோ நம்ம அந்த வெக்டார்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் படிச்சிருப்பீங்க, வைரல் வெக்டார்ஸ். எப்படி உங்களுக்கு வெக்டார் பேஸஸ்லாம் நம்ம அந்த வெக்டார்ஸ்லாம் நம்ம ஏற்கனவே முன்னாடி சாப்டர் படிச்சிருக்கோம். ஸோ அந்த வெக்டார்ஸை யூஸ் பண்ணி தான் வைரல் அதனுடைய ரெப்ளிகேஷன் சைக்கிளை நம்மளுக்கு சாதகமாக பயன்படுத்திட்டு அதை வந்து வெக்டாராக யூஸ் பண்ணுறோம் டு டிரான்ஸ்ஃபர் ஹெல்த்தி ஜீன்ஸ். இப்படி இந்த அக்ரோபாக்டீரியா வெக்டார்ஸு அந்த மாதிரி நமக்கு எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணோமோ அந்த மாதிரி அதே மாதிரி இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். The current interest in the manipulation of microbes, plants and animals have raised serious ethical questions. இதுதான் வந்து இப்போ நம்மளுக்கு இப்போ இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னு, எத்திக்ஸ்னால என்ன, நீதி நெறி அல்ல நெறிமுறைகள். ஸோ இந்த மாதிரி நம்ம மேனிப்புலேட் பண்ணி நம்மளுடைய அட்வான்டேஜுக்காக நம்ம நிறைய மேனிப்புலேஷன் பண்ணும்போது மைக்ரோப்ஸு இல்லை பிளான்ஸ் அனிமல்ஸ் ஹேஸ் ரைஸ்டு சீரியஸ் எத்திக்கல். ஏன்னா இந்த மாதிரி பண்ணும்போது நேச்சுரலாக இருக்கிற ஆர்கானிசத்துக்கும் இல்லை அது என்வால்மெண்ட்டில் ரிலீஸ் ஆகும்போது மற்ற வேறு ஏதாச்சும் உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணுமா என்வால்மெண்ட்டுங்கிறது நிறைய எத்திக்கல் இஷ்யூஸ்லாம் இன்னமும் நமக்கு நிறையா டிபேட்டபுளாக தான் இருக்குது. அது எல்லாத்தையுமே நம்ம நிறையா பயோடெக்னாலஜி இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாமே நிறையா ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நிறையா கேசஸ்லாம் போட்டு எடுக்கிறாங்க. இந்த மாதிரி ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸை நம்ம கொண்டு வரக்கூடாது, ட்ரெடிஷ்னல் மெத்தடுக்கு போகணும். நமக்கு ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸ்லாம் நம்மளோட பாடியில் நிறைய அஃபெக்ட் ஆகுது. அந்த மாதிரி நிறைய எத்திக்கல் இஷ்யூஸ்லாம் நிறைய க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இயற்கைக்கு மாறானதாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரிலாம் நிறைய வாய்ஸ் நிறைய ரைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, குரல் கொடுத்துட்ருக்குறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம எத்திக்கல் இஷ்யூஸில் தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம்.